Hi all, a very pleasant evening. This is Faizunisha, wellness coach from Wellsense community. உங்க எல்லாரையுமே இந்த phenomenal weight loss sessionல நான் invite பண்றதுக்கு I am very happy and I am very privileged. இந்த செஷன் யாரு கண்டக்ட் பண்றாங்கன்னா வெல்சென்ஸ் கம்யூனிட்டி. வெல்சென்ஸ் கம்யூனிட்டி யாருன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் ஸ்கின் கேர் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனா ஃபார்ம் பண்ணி நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. Not only in weight loss, PCOD, diabetics, thyroid reversals, all the chronic and degenerative diseases. எங்களுடைய வெல்சன்ஸ் கம்யூனிட்டி ஒரே விஷன் என்ன, டு ஹெல்ப் 1 million people, to give awareness to 1 million people in the year 2024. ஸோ இந்த வெயிட் லாஸ் செஷன் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் சமைப்பாங்க. பட் ஈச் பர்சனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த செஷன்ல நீங்க எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் அண்ட் சஸ்டைனபிள் சேஞ்சஸ் எப்படி நம்ம லைஃப்ல மாத்திக்க முடியும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த செஷன் எப்படி இருக்கும்னா 4 பார்ட்ஸா இந்த செஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சயின்ஸ் பார்ட். சயின்ஸ் பார்ட்டை நமக்கு சொல்லிக் கொடுக்க வரவங்க யாருன்னா வசந்தி மேம். ஷீ இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் நியூட்ரிஷனிஸ்ட். அவங்க எல்லா நாட் ஓன்லி இன் வெயிட் லாஸ் லைக் பிசிஓடில அவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட், தைராய்டு ரிவர்சல்ஸ், டயபெட்டிக் ரிவர்சல்ஸ் நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் தி டெஸ்டிமோனியல் பார்ட். எங்க வெல்சன்ஸ் கம்யூனிட்டி கூட டயட் இருந்து நிறைய பேர் அவங்களுடைய வெயிட் லாஸை வந்து நிறைய அவங்களுடைய ஹாப்பியா அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி இன் வெயிட் லாஸ் மட்டும் சொல்லலாம், மற்ற கிரானிக் இஷ்யூஸ்ல இருந்து. நெக்ஸ்ட் கம்ஸ் தி பேனலிஸ்ட் பார்ட். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாரையுமே நாங்க இன்வைட் பண்ண முடியாது. ஸோ வி ஆர் இன்வைட்டிங் 3 panelists here to share their happiness here. So last and foremost part is the most important part here. நம்ம கூட senior most nutritionist Mrs. Shabnam ma'am இங்க வந்து அவங்களுடைய நம்மளுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை வந்து நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம என்ன சாப்பிட்றதுனால இப்படி ஆகுது, எப்படி நம்மளுக்கு இப்படி உடம்பு போடுது, ஈவன் ஜிம்முக்கு போறோம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஷீ இஸ் ஹியர் டு ரிசால்வ் ஆல் த கொஸ்டின்ஸ். அவங்க ஆல்மோஸ்ட் 300+ கண்ட்ரீஸ்க்கு பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த செஷன் நீங்க என்ன அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ இங்க இருந்து அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து உங்க கோச்சுக்கு அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ப்ரீ கன்சல்டேஷனுக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே எப்படி ஃபேட் லாஸ் ஈஸியா பண்ணலாம் அப்படின்றது பத்தி இங்க தெரிஞ்சுக்க we will invite Vasanthi ma'am here to the digital screen. We welcome you ma'am. Thank you so much. Thank you so much, Faizunisha, for the warm welcome. And yeah, I'm very happy to be here to share the science behind fat loss or weight loss. ஸோ நிறைய பேருக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கு. லைக் நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க, எப்படி மேம் இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இவ்வளோ ஃப்ரீ செஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இது மட்டும் இல்லைங்க, நிறைய லைக் வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, டயபெட்டிஸ், பிசிஓடி, தைராய்டு ரிவர்சல், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நாங்கள் ஃப்ரீ செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அண்ட் ஆல்சோ கிட்ஸ் செஷன்ஸ் கூட நிறைய லாங்குவேஜஸ்ல, மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த செஷன்ல வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் எப்படி பண்ணலாம், லைக் எப்படி இது நடக்குது, எப்படி இது பாசிபிள், 120 days 20 kgs வரைக்கும் எப்படி கம்மி பண்ண முடியும், அண்ட் எப்படி இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சயின்ஸ் பிஹைண்ட் ஃபேட் லாஸ் ஆர் வெயிட் லாஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம செஷனுக்குள்ள போகலாம். எஸ், ஸோ வெயிட் லாஸ் அது அப்படி சொல்றதை விட ஃபேட் லாஸ்ன்னு சொல்றது ரொம்ப ஆக்சுவலா பொருந்தும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, லைக் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், வெல்னஸ், லைக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கார்டியோ, விட்டமின், மோட்டிவேஷன், எல்லாமே லைக் இட் இஸ் 360 degree வியூ மாதிரிங்க வெயிட் லாஸ்ங்கிறது. லைக் இது ஒரு விஷயம் பண்ணா வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கிடையாது. இட் இஸ் அ ஹோல்சம் 360 degree ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் உங்களுக்கு வெயிட் லாஸ்ங்கிறது ஒரு நல்ல ஒரு லைக் எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு ப்ராசஸா அது உங்களுக்கு வந்து சேரும். ஸோ விட்டமின்ஸ், கேலரிஸ், நேச்சுரலா ஒரு ஆர்கானிக் முறையில நம்ம பண்ணும்போது தான் நம்ம வெயிட் லாஸ் ஹோலிஸ்டிக்கா நடக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாம்.
ஸோ இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா லைக் 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 முன்னாடி இப்போ இருக்கிறத விட இப்போ ஒபிசிட்டி வந்து ரொம்ப ரைஸ்ல இருக்கு. அண்ட் 4ல 3 இந்தியன்ஸ்க்கு லைக் ஓவர் வெயிட் கேட்டகரியில இருக்காங்க. அண்ட் விச் இஸ் அ ஷாக்கிங் நம்பர். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீன்ல 73% ஆஃப் அர்பன் இந்தியன்ஸ் வந்து ஓவர் வெயிட்ல இருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் த அர்பன் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்ல இருக்காங்க. இந்த ரிஸ்க் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 to 38ன்னு சொல்றோம். ஏன்னா இப்போ லைக் நம்மளே பார்த்தீங்கன்னா காலேஜ் டேஸ்ல இல்ல ஸ்கூல் டேஸ்ல லைக் நார்மல் வெயிட் தான் இருந்திருப்போம். பட் இப்போ லைக் ஆஃப்டர் மேரேஜ் நெறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் இல்லையா? லைக் எனக்கு போஸ்ட்பார்டம் வெயிட் இருக்கு. இல்ல லைக் ஆஃப்டர் மேரேஜ் நான் வெயிட் போட்டுட்டேன். ஸோ இதுக்கு எல்லாம் என்ன ரீசன் அப்டின்னா, பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் இல்ல நம்மளுக்கு. அண்ட் ஆல்சோ நெறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் நெறைய செடென்டரி லைஃப் ஸ்டைல்குள்ள நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இந்த ரிஸ்க் ஏஜ் பார்த்தீங்கன்னா 28 to 38 இயர்ஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ இருக்கிற இந்த லைக் 26க்கு மேல அப்படின்னு போகும்போது 38க்குள்ள தான் இந்த கேட்டகரியில வராங்க. மென் அண்ட் விமென் போத். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் பிஎம்ஐ வந்து 25.5ன்னு சொல்லியிருக்கோம். பட் ஆனா நம்ம வெல்சன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 22 பிஎம்ஐ தான் கரெக்ட்டா ஃபாலோ பண்றோம். அண்ட் இது இந்த ஒபிசிட்டிங்கிறது வந்து இட் இஸ் பிகமிங் அ குளோபல் எபிடமிக். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியால மட்டும் இந்த ஷாக்கிங் நம்பர் உங்களுக்கு இங்க லெஃப்ட்ல குடுத்திருக்காங்க. பட் ஓவரால் ஒபிசிட்டிங்கிறது லைக் ரொம்ப ஹியூஜ் ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் 2045க்குள்ள லைக் கிட்டத்தட்ட 75% ஆஃப் ஓவரால் பீப்பிள் வந்து இந்த ஒபிஸ் கேட்டகரிக்குள்ள வரப்போறாங்கன்ற ஷாக்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அண்ட் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நம்ப இந்த 3 மோஸ்ட் லைக் ஒபீஸ் கண்ட்ரீஸ்ல இருக்கிறோம் நம்பளும். ஸோ அது அகைன் இட் இஸ் அ காஸ் ஆஃப் கன்சர்ன். நம்ம கன்சர்ன்ல இருக்கணும். அண்ட் லைக் இங்க பாத்தீங்கன்னா மோர் தென் 2 பில்லியன் அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்ல சில்ட்ரனுமே வந்து இந்த கேட்டகரியில ஸ்லோவா வந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் நம்மளோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம போய் விளையாடுவோம் வெளிய. அண்ட் நிறைய நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடுவோம். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாமே ஃபுல்லா ஜங்க் ஃபுட் அண்ட் அவங்க லைஃப் ஸ்டைலே ரொம்ப மாறிடுச்சு. வீடியோ கேம்ஸ் அண்ட் மொபைல்ஸ், கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இப்படி மாறிடுச்சு. ஸோ அதனால லைக் சில்ட்ரனுமே வந்து இந்த கேட்டகரிக்குள்ள ஸ்லோவா வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கிரீன் போலாம். நெக்ஸ்ட். நான் சொன்ன மாரி தான் லாஸ்ட் இதுல ஒபிசிட்டி வந்து நியர்லி ட்ரிபிள் ஆக்கிட்டு இருக்கு. அண்ட் 2045க்குள்ள நம்ம எங்க இருக்கோம்னா 75% வந்து ஓவராலா நம்ம ஒபிஸ் கேட்டகரியில வரப்போறோம். அண்ட் இங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 1917ல 45% தான் இருக்காங்க. பட் இப்போ வந்து 74% கிட்ட தே ஆர் ஆல்ரெடி இன் ஓவர் வெயிட். ஸோ நம்ப இத ஒரு காஸ் ஆஃப் இதுவா எடுத்துக்கிட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கண்டிப்பா இப்ப எடுக்கல அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுமே ரொம்ப பாதிக்கப்பட போறாங்க. ஸோ இப்போ நீங்க எல்லாருமே இந்த செஷன்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஹெல்த்த வந்து கன்சர்ன் பண்ணி லைக் நம்ம ஏதாச்சும் ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி பண்ணணும், இல்ல நம்மளோட ஹெல்த்த ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இட் இஸ் அப்ரிஷியேட்டட். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கிரீன் போலாம். ஸோ ரிஸ்க் ஆஃப் ஓவர் வெயிட் லைக் இந்த ஹெல்த் ரிஸ்க் எப்படி இந்த ஓவர் வெயிட்ல இருக்கிறதுனால என்னென்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க தெரியும் டைப் 2 டயபிட்டிஸ் அப்படின்றது. ஸோ அந்த இது மெயினா எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான். ஸோ இதுக்குள்ள டைப் 2க்குள்ள டயபிட்டிஸ்க்குள்ள நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் ஆல்சோ ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷர் இன் சென்ஸ் ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது அதோட இது பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக் ஆல்சோ. ஸோ இந்த ஹை பிபி இருக்கிறவங்க டிரெக்டாவே ஹார்ட் டிசீஸ்க்குள்ள போறதுக்கு தேர் ஆர் மோர் சான்சஸ். அண்ட் இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட்னு சொல்லலாம். லைக் இப்போ ஹை கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் போது நம்ம குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்னு இருக்கு ஹெச்டிஎல் எல்டிஎல். ஸோ அதை வச்சு வி கேன் டிசைட். அண்ட் இந்த கால் பிளாடர் டிசீஸுமே நம்மளுக்கு இந்த ஓவர் வெயிட் இருக்கிறதுனால இட் வில் பி லைக் மோர் ப்ராமினென்ட் இந்த இதுல. அண்ட் ஆல்சோ நீங்க இந்த இமேஜ் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஸ்லீப் ஆப்னியா லைக் நம்மளுக்கு ரொம்ப டயர்டாவும் ரொம்ப ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி வில் ஆல்வேஸ் பி இன்டு தட். அண்ட் ஃபேட்டி லிவர் டிசீஸ் பத்தி நிறைய சொல்லணும். லைக் அது ஒரு தனி சாப்டர் தனி ஒரு இது. ஸோ ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து லைக் ஆல்கஹால் குடிச்சா மட்டும்தான் வரும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் தட் இஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. லைக் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரும் இருக்கு. ஸோ ஒபீஸ் கேட்டகரியில இருக்கவங்க லைக் வென் யூ do blood checks like இந்த lipid profile எல்லாம் பார்க்கும்போது we'll come to know that they are into fatty liver disease. and childrenமே நிறைய பேர் இப்போ இந்த fatty liver disease நான் alcoholic fatty liver diseaseல வந்துட்டு இருக்காங்க, which is a major concern for us. and osteoarthritis like பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் லைக் இந்த நடுவுல இருக்க கார்டிலேஜ் வந்து நிறைய தேய ஆரம்பிச்சிரும். லைக் நம்மளோட வெயிட்ட பேலன்ஸ் பண்றதே அந்த நீஸ் தானங்க. ஸோ
அந்த நீஸ்க்குள்ள அந்த கார்டிலேஜ் வந்து ப்ராப்பரா இல்ல அண்ட் இட் இஸ் லைக் ஷேப் மாறுது ஆல்சோ உதிர ஆரம்பிக்குது அப்படின்னும் போது இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நம்மளோட லைஃபே வந்து ரொம்ப லீட் பண்ண லைக் நார்மல் லைஃப லீட் பண்ண முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அண்ட் லாஸ்ட் கேன்சர். ஸோ இதையுமே நம்ம ஓவர் வெயிட்ல இருக்கிறோம் அப்படின்னா இந்த லைக் மேஜர்லி நம்ம சாப்பிடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ். ஸோ கேன்சர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அதோட மேஜர் ஃபுட் சோர்ஸே குளுக்கோஸ் தான். சோ அது எடுத்து எடுத்து நிறைய பரவ ஆரம்பிக்கும். சோ அப்படி அந்த குளுக்கோஸ நம்ம கட் பண்ணும்போது தான் இந்த லைக் இந்த ஓவர் வெயிட்ல இல்லாம நம்ம ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல வரும்போது தான் இந்த கேன்சர் மாரியான நிறைய விஷயங்களும் நம்ம தவிர்க்க முடியும். சோ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ். சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் இஸ் தி அண்டர் வெயிட் கேட்டகரி தட் இஸ் the இண்டெக்ஸ் வந்து 18.5. நார்மல் இஸ் 18.5 to 24.9. நான் சொன்ன மாரி நம்மளோட நார்மல் பாடி மாஸ் இண்டெக்ஸோட பிஎம்ஐ வந்து லைக் 22 ஃபாலோ பண்ணுவோம் நம்ம வெல்சன்ஸ்ல. அண்ட் இது இந்த சார்ட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் லைக் நீங்க எந்த ஹைட்ல இருக்கீங்க அண்ட் எந்த வெயிட்ல இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு யூ கேன் டிசைட் லைக் நம்ம நார்மல் வெயிட்ல இருக்கோமா இல்ல நார்மல் ஐடியல் வெயிட்ல தான் இருக்கோமா, நம்ம பிஎம்ஐ என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லைக் கூகுள்லயுமே இருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் நீங்க போய் உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் போட்டு நீங்க எந்த பிஎம்ஐல இருக்கீங்கன்னு பாத்துக்கிறது இட் இஸ் வெரி குட். அண்ட் யா நெக்ஸ்ட் போலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சுலின் நான் சொன்ன மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் மெயின் ரீசன். அண்ட் இது பாத்தீங்கன்னா இது ஒரு செல். ஸோ செல்லுக்கு ஒரு கீ மாதிரி தான் இன்சுலின். எப்படின்னா நம்ம சாப்பிடுற நிறைய ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா இட்லி தோசை இது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் தான். மேஜர்லி டீ காஃபி குடிக்கிறது அண்ட் எல்லாமே நிறைய கார்ப்ஸா நம்ம எடுக்கிறோம். ஸோ இது எல்லாமே குளுக்கோஸா மாறப்போகுது அண்ட் மாறி நம்ம செல்லுக்கு கொண்டு போறதாங்க இந்த இன்சுலின். ஸோ இதுதான் ஒரு கீ மாதிரி அந்த செல்லுக்கு. And நம்ம செல்லுக்கு எனர்ஜி சோர்ஸே இதுதான் இந்த குளுக்கோஸ் தான். ஸோ அதை கொண்டு போய் சேர்க்கணும்னா இன்சுலினால மட்டும் தான் முடியும். அண்ட் அது ஒரு கீ மாதிரி செல்லுக்கு. ஸோ அதுதான் இந்த பிக்சரை டெபிக் பண்ணிருக்காங்க. சோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம நம்ம கம்மி பண்ணா மட்டும் தான் இது எல்லாமே நம்மளுக்கு பாசிபிள். அதாவது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய கார்ப்ஸ் எடுக்க 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 நம்ம செல் ஒரு கட்டத்துல அந்த குளுக்கோஸ வாங்காம லைக் அதுக்கு போதும் இல்லையா, லைக் செல்லுக்கு தெரியும் எவ்வளவு குளுக்கோஸ் வேணும்னு சொல்லிட்டு. So, நம்ம அதை மீறிய கொடுக்கும் போது அங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. சோ அதுதான் நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றோம். அண்ட் அந்த அந்த இன்சுலின் என்ன பண்ணும்னா அந்த குளுக்கோஸை வந்து ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி நம்ம இப்போ ஒபீஸ் கேட்டகரியில இருக்கோம். ஸோ இதுதான் நடக்குது. அண்ட் இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் எல்லாமே பிகாஸ் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ ஹார்ட் டிசீஸ் அண்ட் லிபிட் ப்ராப்ளம்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்டிஎல் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் அண்ட் ட்ரைகிளிசரைட் லெவல் இதெல்லாம் பாக்குறது அண்ட் ஹைப்பர் டென்ஷன், டைப் 2 டயபிட்டிஸ், டிமென்ஷியா, கேன்சர், மேஜர்லி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். ஸோ இதுக்குமே மெயின் ரீசன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான். அண்ட் இது இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இரெகுலர் பீரியட்ஸ் ஆகுறது அண்ட் லைக் இன்ஃபர்டிலிட்டியுமே நிறைய பேருக்கு இஷ்யூவா இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் பிசிஓடி பிசிஓஎஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸுமே வந்து இட் இஸ் மேஜர் காஸ் ஆஃப் கன்சர்ன் இப்போ இருக்கிற காலகட்டத்துல. சோ இந்த சார்ட் கீழே இருக்கிறத பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைக் கிரீன் அண்ட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான அந்த ஒரு லெவல் மாதிரி. ஸோ வென் யூ டேக் 0 இண்டிகேட்ஸ் குட் லைக் ஃபேட் நிறைய எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆகாது. ஸோ லைக் இந்த ஃபேட் நிறைய இன்டேக் பண்ணணும் அண்ட் ப்ரோட்டீன் லைக் இட் இஸ் கோயிங் டு செக்ரீட் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆல்சோ இஸ் குட். பட் இந்த சைட் ரெட் சைட் பாத்தீங்கன்னா டியூபர்ஸ் லைக் இந்த பூமிக்கு அடியில விளையறது அது சாப்பிட தவிர்க்கணும். அண்ட் ஆல்சோ ரிஃபைன் கார்ப்ஸ்ன்னு சொல்லும் போது லைக் நார்மல் பேக்கேஜ் ஃபுட்ஸ் ஆகட்டும் இல்ல கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மாதிரி நிறைஞ்ச ஜூசஸ் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் குடிக்கிறத நிப்பாட்டினீங்கன்னா லைக் இட் வில் பி குட் ஃபார் யோர் ஹெல்த். அண்ட் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுமே நம்ம கம்மி பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் போலாம். சோ நான் எப்படி இந்த ப்ராசஸ் நடக்க போகுது, எப்படி நம்ம இந்த ஸ்டோர் ஆன ஃபேட்டை எப்படி நம்ம பர்ன் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த ப்ராசஸ் கிளைகோஜீனாலைசிஸ். சோ நம்ம இங்க பாக்குறது ஈட்டிங். சோ சப்போஸ் நம்ம ஒரு கார்ப் எடுக்கிறோம், இங்க ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க, சோ கார்ப் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சோ என்ன ஆக போகுதுன்னா நம்ம பிளட்ல சுகரா அது மாறும், சோ குளுக்கோஸா மாறும். அந்த குளுக்கோஸ் இட் இஸ் கோயிங் டு பி பிக்ட் அப் பை த இன்சுலின். சோ இந்த பான்கிரியாஸ்ங்கிறது தான் வந்து நம்ம அந்த பான்கிரியாஸ்ல பீட்டா செல்ஸ்னு இருக்கும். சோ அதுதான் இன்சுலினை செக்ரீட் பண்ண போகுது. சோ அந்த இன்சுலின் இந்த குளுக்கோஸை கொண்டு போய் லைக் அடிப்போஸ் செல்ஸ் அந்த குளுக்கோஸ் அதாவது நம்ம தேவை இல்லாத அந்த செல்ல எடுத்து மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம ஃபேட்டா ஸ்டோர் ஆயிரும். சோ இந்த ஃபாஸ்டிங் டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஃபாஸ்டிங் டைம்ல என்ன நடக்குது, சப்போஸ் நம்ம சாப்பிடாத டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிளட் சுகர் எல்லாமே இந்த ஆல்பா செல்ஸ் என்ன பண்ணும், குளுக்கோகான்ன்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். சோ அந்த குளுக்கோகான் லைக்
இந்த கிளைகோஜன் அதாவது இந்த ஃபேட் ஸ்டோர குளுக்கோஸா மாத்தி நம்மளுக்கு எனர்ஜியா குடுக்கும். சோ இந்த ப்ராசஸ் தான் நம்மளுக்கு லைக் அந்த ஒபீஸ் ஐ மீன் ஃபேட் லாஸ்க்கு மேஜரா ஹெல்ப் பண்ண போகுது. சோ இந்த குளுக்கோகான தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் இன்சுலின். இன்சுலின் விட இந்த குளுக்கோகான் ஆக்டிவேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃபேட் லாஸ் ஆர் வெயிட் லாஸ் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா லைக் நடக்கும். அண்ட் அது அப்படிதான் 120 டேஸ்ல 20 கிலோஸும் நம்மளுக்கு கம்மி ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. This is all about glycogenolysis process. Next போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4 பில்லர்ஸ் பத்தி நான் சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட வெல்சன்ஸ் கமிட்டிய பொறுத்தவரைக்கும் இதுதான் அந்த 4 பில்லர்ஸ் ஆஃப் ஆப்டிமல் ஹெல்த்த வந்து நாங்க ஃபாலோ பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த்ன்னு 2ஆ நம்ம பிரிக்கிறோம். ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்னா போது பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிட்யூட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம டயட்குள்ள வரும்போது. லைக் வேற இப்ப நீங்க டயட் பண்ண போறீங்க அப்படின்னு யார்ட்டனா சொல்லும்போது லைக் நெறைய பேரு சொல்லுவாங்க, "எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் முடியாது உன்னால. இப்படிலாம் பண்ணாத. லைக் இதெல்லாம் குட் இல்ல. இதெல்லாம் இட்ஸ் வெரி பேட்." அப்படின்லாம் நெறைய சொல்லுவாங்க. சோ தட் இஸ் அந்த ஒரு அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம இதுக்குள்ள நம்மளுக்காக பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிட்யூடோட பண்ணும்போது இட் வில் கிவ் அமேசிங் ரிசல்ட். சோ அதுதான் இந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிட்யூட். அண்ட் அடெக்வேட் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். சோ ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அது நீங்க வந்து கண்டிப்பா அது பண்ணணும். அண்ட் பிசிக்கல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் இஸ் 20% லைக் யா மீடியமா நீங்க வாக்கிங் போறது லைக் ஹாஃப் அன் ஹவர் ஆஃப் வாக்கிங் ஒரு ஜாகிங் பண்றது இந்த மாதிரி லைக் மினிமலான பிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். அண்ட் இங்க ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இங்க தான் நம்ம வெல்சன்ஸ் கம்யூனிட்டில நம்ம கோச்சஸ் எல்லாமே லைக் இங்க கான்சென்ட்ரேட் பண்றது நம்ம ஹெல்ப் பண்ண போறது உங்களுக்கு இந்த பார்ட்ல தான் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ எப்படி என்ன ஃபுட் எடுத்துக்கணும், என்ன ஃபுட் எடுக்கக்கூடாது, ஸோ இதுல எல்லாமே நம்ம கைட் பண்ண போறோம் உங்களை. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த ஹெல்த் அசஸ்மென்ட் பத்தி பார்க்கும்போது, யூ நோ ஃபர்ஸ்ட் உங்களோட பிஎம்ஐ பாருங்க. நம்ம அந்த சார்ட் பார்த்தோம் இல்லையா? சோ அந்த மாதிரி நீங்க எங்க நிக்கிறீங்க? உங்க ஒபீஸ் கேட்டகரில இருக்கீங்களா? இல்ல நார்மல் பிஎம்ஐல இருக்கீங்களான்னு ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அனலைஸ் யுவர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். அண்ட் வி வில் நீட் அ செட் ஆஃப் பிளட் டெஸ்ட் லைக் பார்க்கறதுக்கு உங்களோட ஹெல்த்த அசஸ் பண்றதுக்கு லைக் லிபிட் ப்ரொஃபைல். லிபிட் ப்ரொஃபைல் நான் சொல்லும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் HDL, LDL, ட்ரைகிளிசரைட். சோ இதோட வேல்யூ எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம், அசஸ் பண்ணலாம். அண்ட் HbA1c அப்படின்ன போது உங்களோட 3 மந்த்ஸோட பிளட் சுகர் ஆவரேஜ். சோ அது வந்து உங்களுக்கு பிளட் டெஸ்ட்ல தெரிஞ்சிரும். நீங்க 3 மந்த்ஸா எப்படி இருக்கீங்க? டயபெட்டிக்ல இருக்கீங்களா? ப்ரீ டயபெட்டிக் இருக்கீங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். அண்ட் தைராய்டு அப்படின்ன போது நெறைய பேரு லைக் தைராய்டு வேல்யூஸ் TSH வேல்யூஸ் பார்க்கும்போது லைக் ரொம்ப ஹையா இருக்கும். சோ அவங்க எல்லாமே வெயிட் கெயின் ஏன் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் தைராய்டிசம் இருக்கும். சோ அப்ப வந்து அவங்க வெயிட் கெயின் ரொம்ப டிராஸ்டிக்கா லைக் 2 மந்த்ஸ்ல 3 மந்த்ஸ்லயே ரொம்ப வெயிட் கெயின் ஆயிருவாங்க. சோ அப்படி இந்த இஷ்யூஸ் பார்க்கறதுக்கு தான் தைராய்டு டெஸ்ட். அண்ட் ஆல்சோ ஹீமோகுளோபின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த லெவல் வந்து லைக் 12க்கு கீழ லைக் 11, 12 லைக் 10க்கு கீழ ரொம்ப இருந்ததுன்னா இட் இஸ் அ மேஜர் காஸ் ஆஃப் கன்சர்ன். அதனால ஹீமோகுளோபின் லெவலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கிரியாட்டினைன் இஸ் டு செக் ஃபார் யுவர் கிட்னி ஃபங்ஷன்ஸ். சோ இது எல்லாமே இந்த டெஸ்ட் இந்த அசஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுல உங்களோட சப்போஸ் உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஹீமோகுளோபின் லெவல்ஸ் ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னா we will be like suggesting you some supplements எடுக்கிறது is good so that your hemoglobin levels will be coming up. and vitamin D இந்த மாதிரி எல்லாம் கம்மியா இருக்கும்போது supplements கொடுத்தா you will have a good like அந்த இந்த கண்ட்ரோல் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூஸும் நல்ல ரேஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ யா நெக்ஸ்ட் ஸோ ஐ திங்க் யா இட்ஸ் ஓவர். ஸோ இப்போ நம்மளோட சயின்ஸ் பாட்டெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா எழுதி வச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிமோனியல்ஸ். ஸோ நாங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். நிறைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி லைக் சக்சஸ்ஃபுல்லாகவும் முடிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய லைக் நல்ல ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடோட நிறைய பேரும் ஷேர் பண்ண வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வீடியோவை பார்த்துடலாம்.
எஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ இவங்களோட அமேசிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்ப இருக்கிற இவங்க எல்லாரையுமே நம்மளால கூப்பிட்டு பேச முடியாது. அண்ட் நம்மளுக்காக ஒரு 3 பேனலிஸ்ட் வந்திருக்காங்க அவங்களோட ஜேர்னியை ஷேர் பண்றதுக்காக. அண்ட் யா வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் இன்வைட் தெம். யா ஹரிதா சங்கர் மேம் ஃப்ரம் நெல்லூர். வெல்கம் யூ மேம். ஹாய் மேம். Hi, நெக்ஸ்ட் ma'am. How are you? குட் Yeah. மேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் விஜி சதீஷ் மேம் ஃப்ரம் சென்னை. Hi, ma'am. And Praveena ma'am from Chennai. Yes. Hi ma'am. Start with Harita ma'am. Harita ma'am உங்களோட ஜர்னியை ஷேர் பண்ணிக்கோங்க ma'am. Yeah, sure, ma'am. Hi, ma'am. How are you? I'm good ma'am. Thank you so much. How are you? Yeah, good. Yeah, hi all. This is Haritha Shekhar from Nellore. நான் எப்படி வெல்சன்ஸ் கம்பெனி காண்டாக்ட் பண்ணேன்னா அந்த மேமை காண்டாக்ட் பண்ணா த்ரூ மை சிஸ்டர். அவளுக்கும் ஒரு 5 இயர்ஸா பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. ஸோ மேம் ஹெல்ப் கைடன்ஸோட வந்து பிசிஓடி ப்ராப்ளம்ஸும் ரிவர்ஸ் பண்ணிட்டு அவளோட ஐடியல் வெயிட்டும் ரீச் பண்ணிட்டா. இப்போ ஹெல்த்தியா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கா. இட்ஸ் பீன் 6 months நவ். அவ அந்த டயட் ஸ்டாப் பண்ணி ஐடியல் வெயிட்டும் இருக்கா. நெக்ஸ்ட் அவ பீரியட்ஸும் ரெகுலரா இருக்கு இந்த இப்போ. ஸோ அவகிட்ட மேமோட காண்டாக்ட் கேட்டு நான் வந்து மேமை காண்டாக்ட் பண்ணேன். எனக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ்னா am I audible மேம்? Yes ma'am, you are audible. யா எனக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ்னா எனக்கு வந்து பிரெக்னன்சில வந்து தைராய்டு இருந்துச்சு. ஸோ த்ரூ தட் நான் வெயிட்டும் புட் ஆன் பண்ணிட்டேன். ஸோ தைராய்டுன்னா அது லைஃப் லாங் அப்படியே போயிட்டு இருக்கும். லைஃப் லாங் நம்ம அதை மெடிகேஷன் யூஸ் பண்ணோம். ஏன்னா இது எனக்கு வந்து ஏன் இந்த டவுட் வந்துன்னா எனக்கு என்னோட மதருக்கும் இருந்து கிராண்ட் மதருக்கும் இருந்து. ஸோ அது அப்படியே ஹெரிடிட்டி எனக்கும் வந்துடுச்சா அப்படியே 3 years அப்படியே நான் லைஃப் லாங் அந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுமா அப்படியே திங்கிங் ப்ராசஸ்ல இருக்கும்போது கரெக்டா மேமை காண்டாக்ட் பண்ணேன். ஸோ வித் மேம் கைடன்ஸ் நான் வந்து என்னோட ஐடியல் வெயிட்டும் ரீச் பண்ணிட்டேன். நான் தைராய்டு ரிவர்ஸ் பண்ணிட்டு என்னோட இப்போ நான் வந்து மெயின்டெனன்ஸ் டயட்ல இருக்கேன். ஹாப்பியா இருக்கேன். எந்த கரெக்டா டயட் கம்ப்ளீட் ஆகி 1 month ஆக போகுது. நான் அதே வெயிட்ல இருக்கேன். டேப்லெட்ஸும் போடாம ஜாலியா இருக்கேன். என்ன பார்த்து என் ஹஸ்பண்டும் வந்து இந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ணாரு. இட்ஸ் பீன் கோயிங் டு பி 1 month now. அவரும் ஒரு 5 kgs கிட்ட ரெடியூஸ் பண்ணிட்டாரு. அவரும் ஹாப்பியா ஜாலியா இருக்காரு. ஸோ இந்த ப்ராசஸ் த்ரூ எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு எப்படி சாப்பிடணும். ஸோ எங்க கிட்டுக்கும் அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இஸ் ஆல்சோ எந்த சாப்பிட்டா நல்லது, எது வாட் இஸ் குட் ஹேபிட், வாட் இஸ் பேட் ஹேபிட் ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்போ யார்கிட்டயாச்சும் அவங்க கிட்ட போய் சொல்லணும்னா அவனே சப்போஸ் யாராச்சும் அவனுக்கு ஐஸ்கிரீமோ சாக்லேட் ஏதாவது ஆஃபர் பண்ணா இஸ் ரெடி டு சே திஸ் இஸ் பேட், திஸ் இஸ் குட் அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கு. ஸோ இஸ் நோ வாட் இஸ் குட் டு ஈட், வாட் இஸ் பேட். யாராவது சப்போஸ் ஏதாவது சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆஃபர் பண்ணா எங்களை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அம்மா நான் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இல்ல ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஜ்ல இருந்து இப்போ வந்து அவனே ரெஸ்பான்ஸ் பண்ண பேட் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற ஸ்டேஜ் வரையும் வந்துருச்சு. ஸோ ஹாப்பி. இந்த சேஞ்சஸ் வந்து ஒருத்தருக்கு இல்ல டோட்டலா இம்பாக்ட் ஆனது நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அண்ட் தேங்க்யூ மேம் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ வெல்சன் கமிட்டி ஃபார் கிரியேட்டிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஹரிதா மேம். உங்களோட மட்டும் நிக்காம உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் உங்க சன்னுக்குமே நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. ஸோ இட் இஸ் வெரி நைஸ் டு சி யூ ஆஸ் அ ஃபேமிலியா நீங்க இவால்வ் ஆகிறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் இன்சைட்ஸ் ஆன் யுவர் டயட் ஜர்னி. தேங்க்யூ சோ மச். ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் இன்வைட் விஜி சதீஷ் மேம். மேம் உங்களோட ஜர்னியை ஷேர் பண்ணிக்கோங்க மேம். Hi, ma'am. ஹாய் மேம். Yeah. First of all, very happy to see you. என்ன நீங்க இன்வைட் பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு எப்பவுமே கிடைக்காது இல்லையா. நம்மளோட ஹாப்பினஸ் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காது, எப்பவுமே கிடைக்காது. ஓகே, ஸோ நான் வந்து என்னோட ஹஸ்பண்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி வந்து டயட் பண்ணாருன்னு சொல்லிட்டு. பட் இங்க இருக்க வியூவர்ஸ் எல்லாம் கேட்கணும் இல்லையா, அவர் மோட்டிவேட்டடா இருக்கும் அவங்களுக்கு. என்னோட நேம் விஜயலட்சுமி சதீஷ்குமார். நான் சேலம்ல இருந்து பேசுறேன். ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்ட் நேம் சதீஷ்குமார். அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலி அவரோட ப்ரொஃபஷன் வந்து ஆர்டிஸ்ட். ஓகே, பேசிக்கலி ஒரு ஆர்டிஸ்ட். சிங்கிங் அண்ட் டான்சிங் தான் அவரோட இம்பார்ட்டன்டான ப்ரொஃபஷனலு. கொஞ்சம் அவரோட வெயிட் இன்க்ரீஸ் ஆனதால அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவரால் பண்ண முடியல. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தா நீங்களே பாப்பீங்க எப்படி இருந்தாரு எப்படி ஆயிட்டாரு பாருங்க. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோன்னே என்னால முடியலப்பா, ரொம்ப ரொம்ப பிரீத்திங் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால மூச்சு வாங்குது, டான்ஸ் பண்ண முடியலப்பா, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால ஃப்ரீயாவே பண்ண முடியல. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் இல்லையா. நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஃப்ரீயா ஹாப்பியா பண்ணாதான் நம்ம அவுட்புட் நல்லா கொடுக்க முடியும். பட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட பண்ணணும்னா அவுட்புட் கொடுக்க முடியாது.
ஆஸ் ஏ ஆர்டிஸ்ட் நம்மளோட என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஃபேஸ்ல காமிக்க கூடாது. ஆனா நமக்கு அங்க உள்ள ரொம்ப அவருக்கு கஷ்டமா இருக்கு. ஆனாலும் அவரை வெளிப்படுத்திக்க முடியல. எல்லாமே வீட்டுக்கு வந்து தானே வெளிப்படுத்துவாங்க. சோ அதுக்கப்புறம் தான் நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். இப்படி இருந்தா அவரோட ஆக்சுவலா அவரோட ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆயிடும், அவரோட ப்ரொஃபஷனும் ஸ்பாயில் ஆயிடும். அதுக்கப்புறம் நாங்க வந்து மேம் இன்ஸ்டா மூலயமா ரீச் பண்ணோம். வெரி கிரேட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு. அவங்க ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. ஈவன் பிளட் டெஸ்ட் ஓரியன்டா பண்ணாங்க. என்னடா இது இவங்க டயட் குடுக்குறாங்க, பிளட் டெஸ்ட் அது இதுன்னு சொல்றாங்களே, புதுசா இருந்தது எங்களுக்கு. இது வரைக்கும் நாங்க அதை கேள்விப்படல. பட் பிளட் டெஸ்ட் ஓரியன்டா பண்ணதாலதான் அவருக்கு ஆல்ரெடி ஹீஸ் இன் கேட்வே ஆஃப் ப்ரீ டயபெட்டிக். டயபெட்டிக்ல இப்பதான் வரப்போறான்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால அவரோட வெயிட் லாஸ் மட்டும் இல்ல, அவரோட ஹெல்த்தியான அந்த அவரோட ஹெல்த்தி லைஃபையும் அவர் வந்து ரீச் பண்ணிட்டாரு. அவரோட ப்ரீ டயபெட்டிக் இருந்ததால நல்லவேளை அந்த 4 months டயட்ல ஃபுல்லி ரிவர்ஸ்டு ஃப்ரம் டயபிட்டிஸ் அண்ட் ஐடியல் வெயிட் அவர் ரீச் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு ஹெல்த்தியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அவருக்குன்னு தனி இன்ஸ்டாகிராம் சேனல் தான். அவரோட டான்ஸ் அவங்க ஆக்சுவலி எங்க ஃபேமிலியே ஒரு ஹாப்பியா வந்து ஷேர் பண்ணுவோம். இந்த இன்ஸ்டாகிராம்ல எங்களோட பேஜா இருந்தாலும் அவங்களோட டான்சிங் அண்ட் சிங்கிங் இல்லாம எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு 3-4 monthsக்கு முன்னாடி அப்படி இல்ல. பட் இப்போ அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க நம்மளுடைய கணவர் இல்லையா? ஸோ அவங்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்கணும். சும்மா ஏதாவது அவங்க ஒர்க் பண்றாங்க வராங்கன்னு இல்லாம அவங்களோட ஹெல்த் மேல நம்ம கவனம் எடுத்துக்கணும். ஸோ நமக்கு அவரு முக்கியம், அவருக்கு நம்ம முக்கியம். அதனால அவரோட ஹெல்த் நான் கவனிச்சுட்டேன். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா அவர் இப்ப ஹாப்பியாவும் ஹெல்த்தியாவும் இருக்கிறதுக்கான ரீசன் கிரெடிட் கோஸ் டு வசந்தி மேம் தென் வெல்சன்ஸ் கம்யூனிட்டி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச் மேம். உங்களோட ஹஸ்பண்ட் தெரியும் எனக்கு எப்படி நீங்க சப்போர்ட் பண்ண, உங்க சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா அவரால் முடிஞ்சிருக்காது. ஸோ தேங்க்யூ சோ மச். அவரை வந்து ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷனுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். தேங்க்யூ. So next let's invite Praveena ma'am from Chennai. Hi Praveena. Okay, I think she had some network issues. No problem. Okay, so next நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான லைக் ரொம்ப ரெக்வெஸ்டட் Q&A பார்ட்டுக்கு போலாம். அண்ட் இந்த Q&A பார்ட்டை கண்டக்ட் பண்றதுக்காக நம்ம வெல்சன்ஸ் கம்யூனிட்டில இருந்து ஒரு சீனியர் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் பிசிஓடி அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம் அவங்கள. ஸோ மிஸ்ஸஸ் ஷப்னம் மேம் அவங்கள நம்ம டிஜிட்டல் ஸ்கிரீன்ல இன்வைட் பண்ணலாம். வெல்கம் யூ மேம். Okay, so thank you so much, Mrs. Vasanthi, for your warm welcome. So ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு உங்களுடைய செஷன். நீங்க கொடுத்திருந்த பிரசன்டேஷன், அஃப்கோர்ஸ் நம்மளுடைய நிறைய டவுட்ஸ் லைக் நிறைய மித் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மக்களுக்குள்ள. என்ன காரணத்தினால நம்ம உடல் பருமனுக்குள்ள போறோம், ஆர் எதனால நம்மளுக்கு இந்த உடல் பருமனால ஒரு பிசிஓடியா இருக்கலாம், ஆர் இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கலாம், இப்படியே கண்டினியூ ஆகி உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டிங்கிற ஒரு பெரிய ஒரு இஷ்யூக்குள்ள போய் நம்ம வந்துட்டு ஒரு ட்ராப் ஆகிறதா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே, இது மட்டும் இல்லாம டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸோ நிறைய டிமென்ஷியா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உடல் பருமன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஸ்லைட்ல வசந்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி இன்சுலின் ரெசிஸ்ட் ஆகுது. விச் இஸ் லைக் நீங்க மல்டிபிள் டைம்ஸ் நீங்க உங்க உடம்புக்கு தேவைக்கும் மேல நீங்க உணவுகள் கொடுக்குறீங்க. அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஹை கார்போஹைட்ரேட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்க இன்சுலின் செக்ரீட் பண்ற மாதிரி உணவுகளை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும் போது இவென்ச்சுவலி உங்களுடைய அணுக்கள் ஒரு பீரியடுக்கு மேல ரெஸ்பான்ஸ் பண்ணாது. நீங்க கொடுக்குற எனர்ஜி இட் இஸ் ஆக்சுவலி நாட் கோயிங் டு கெட் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு ஃபேட்டா அக்யூமுலேட் ஆகுது. அண்ட் தட் இஸ் வை பாத்தீங்கன்னா நம்ம பீப்புளே பாத்தீங்கன்னா நான் 3 வேளை இல்ல மேம் 5 வேளை சாப்பிட்டாலும் எனர்ஜிலெஸ்ஸா இருக்கேன், சோர்வா இருக்கேன், எந்திரிச்சதுல இருந்தே எப்ப ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் என்னுடைய ஃபுல் டேவை நான் டிராவல் பண்றேன், ரொம்ப வீக்கா இருக்கு. இது எல்லாமே என்ன காரணம்னா ஆக்சுவலா நீங்க கொடுக்குற எந்த ஒரு நியூட்ரியன்ட்டுமே உங்களுக்கு ப்ராப்பரா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாதது தான் காரணம்.
சோ இதுக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போற இந்த ஒரு 4 மாசம், அதாவது 120 நாட்களுக்கான ஒரு டயட் ப்ராசஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் ஃபிரெண்ட்ஸ். இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அந்த பேர்டுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு. ஒரு ஹியூமனுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு. யூ கேன் டேக் மெனி திங்ஸ் லைக் ஈவன் ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம ஹியூமன் பாடியில இருக்கிற நம்மளுடைய செல்ஸுக்குமே வந்துட்டு லைஃப் ஸ்பேன் இருக்கு. சோ அந்த லைஃப் ஸ்பேன் வந்து பாத்தீங்கன்னா 120 டேஸ். சோ 120 நாட்களுக்கு நீங்க வந்துட்டு ஒரு ஒழுங்குமுறை, அதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு மாற்றம் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய அணுக்கள் எல்லாமே வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு கெட் ரீபர்த். ஓகேங்களா? சோ அப்படிதான் வந்துட்டு நீங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரிவர்ஸ் பண்ண போறீங்க. அண்ட் ஹென்ஸ் பிசிஓடி ரிவர்ஸ் பண்றது, டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்றது. இது மூலியமா நிறைய குழந்தையின்மை பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியில வருது. கருமுட்டைகளுடைய உற்பத்தி ரொம்ப ஆரோக்கியமாகிறது. உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பே உங்களுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறது. சோ இது எல்லாமே இந்த 120 நாட்களுக்குள்ள ரொம்ப அழகா நடக்கும். அப்படி பார்த்தா இன்னும் 4 மாதங்கள் இருக்கு நம்மளுடைய புத்தாண்டு வரதுக்கு. சோ இந்த புத்தாண்டுல ஒரு தடவையுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நியூ இயர் வருதுங்கும்போது நம்ம அந்த நியூ இயர்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். சோ நியூ இயர் வரட்டும், ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த தடவை ஒரு மாற்றத்தோட இந்த நியூ இயரையே நம்ம ஒரு ஹெல்த்தியரான வெர்ஷனுக்குள்ள போய் நம்ம வெல்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி அது நம்மளோட ஸ்டாப் ஆகாது. அடுத்தடுத்து நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன்ஸையும், பிகாஸ் இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் ஸ்டைல் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடப்பா இருக்கு. அதாவது டக்குன்னு 2 மினிட்ஸ்ல குக் பண்றது, ஆர் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இப்ப நிறைய இருக்கிற டீல்ஸ், ஆஃபர்ஸ், ஏதாவது ஃபெஸ்டிவல்னா உடனே ஆஃபர் விடுறது. சோ அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்புல இஷ்யூஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம வந்து முதன்மையா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல, நம்ம டயட்டை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் அ ஹோம் மேக்கர்ஸ் நம்மளுடைய ஹெல்த்தை திரும்ப ரொம்ப ஆர்கானிக்கா ரொம்ப ஹெல்த்தியரா வச்சிருக்க முடியும். அட் த சேம் டைம் அதை மெதுவா நம்மளுடைய ஸ்பவுஸ் கிட்ட கல்டிவேட் பண்றது, குழந்தைங்களுக்கு கிட்ஸ் ஹெல்த், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்க்கு நாங்க கிட்ஸ் ஹெல்த்துக்கு கூட நாங்க எக்ஸ்க்ளூசிவா செஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த 120 டேஸ் எதுக்காக நாங்க இன்சிஸ்ட் பண்றோம் இந்த டயட் பண்றதுக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ வசந்தி ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. உங்களுடைய டிஜிட்டல் ஸ்கிரீன்ல ஒரு ஹேண்ட் சிம்பிள் தெரியும். உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்க உங்களுடைய ஹேண்ட் சிம்பிளை பிரஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்க. ஸோ தட் வந்துட்டு we will be able to guide you. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் எங்களுக்கு எக்ஸாக்ட்லி இன்னும் 20 மினிட்ஸ்ல we are having another session. ஸோ நீங்க ஸ்பீடா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் டாப் ப்ரையாரிட்டி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபியூ பீப்புளுக்கு எங்களால வந்துட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். அதே மாதிரி சாட் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு Q&A, உங்களுடைய கேள்விகள் கேட்கறதுக்கு, உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா சாட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வோட ஒரு பயங்கர மீனிங்ஃபுல்லான ஒரு ஈவினிங்கா இருக்கிறதுக்கான ஒரு பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இது இருக்கும். சோ எஸ் சரண்யா வி, ரொம்ப நேரமா நீங்க உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சரண்யா. எஸ், உங்களை நான் வந்துட்டு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம்ப்பா. உங்களோட நேம், சாரி உங்களோட ஏஜ், ஹைட், வெயிட் சொல்லுங்க சரண்யா. ஹாய், குட் ஈவினிங் சரண்யா. important files and ஹலோ folder. சரண்யா. Important files and folder. ஓகே, ஐ திங்க் அவங்க ஷீ இஸ் நாட் லைக் அவைலபிள் நினைக்கிறேன். பொன்மணி கிருத்திக். எஸ், பொன்மணி கிருத்திக், குட் ஈவினிங், வணக்கம். பொன்மணி ஆடிபிளா இருக்குங்களா? உங்களுக்கு நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய இந்த சாட் பாக்ஸ்ல கேட்கலாம், ஆர் இந்த ஹேண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஈவன் உங்களுக்கு நான் மியூட் ஆப்ஷன் அன்மியூட் ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். ஹாய் மேம். ஹாய் பொன்மணி, குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். உங்க ஏஜ் 29 மேம் ஏஜ். சரிங்க. ஹைட் வந்து 160 இருக்கேன், வெயிட் வந்து 78 இருக்கேன். ஓகே, 78 kgs இருக்கீங்க, ஹைட் 160 இருக்கீங்க. எஸ் மேம். ஓகேப்பா. சோ கரெக்ட்டா 20. தைராய்டு ப்ராப்ளமும் இருக்கு. எவ்வளவு வருஷமா இருக்கு தைராய்டு ப்ராப்ளம்? இப்பதான் மேம் ஒரு 1 மந்த் ஓகே பொன்மணி. டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகேப்பா, ஃபைன். பீரியட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? இப்ப எடுத்தோம்னா பீரியட்ஸும் கண்டினியூஸா ரெகுலரா வர மாட்டேங்குது மேம், இரெகுலர் தான் இருந்துச்சு. டேப்லெட் எடுத்து தான் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அடுத்து ரெகுலர் ஆகும். திரும்ப 3 மந்த்ஸ் டேப்லெட் எடுப்பேன், திரும்ப 3 மந்த்ஸ் ரெகுலர் ஆகும். அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. மேரிடா பொன்மணி நீங்க?
மேரிட் மேம். 2 பேபிஸ் இருக்காங்க. ம், ம். சி செக்ஷன் தான். ஓகேங்க. அப்பல்லாம் நல்லா தான் இருந்தது. டெலிவரி முடிஞ்சு இப்போ 4, 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. பாப்பா டெலிவரி ஆயுமே. இப்பதான் இப்போ ஒரு 1 இயரா தான் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு மேம். தைராய்டு ப்ராப்ளமே இப்போ ஒரு 1 மந்த் தான். இப்பதான் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ டேப்லெட் எடுத்தா ரெகுலரா எடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஒரு பயம். லைஃப் லாங் எடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றப்ப. அதுக்கு ஓகே. தான் வெயிட் லாஸ் பண்ணா தான் இத ஏதாவது ஒரு வழி பண்ண முடியும். அதுவும் நான் பண்றேன். ஏதோ என்னால முடிஞ்சது எக்சர்சைஸ் ஏதோ பண்றோம், வாக்கிங் போணும், டயட்டும் நான் ஏதோ எனக்கு எனக்கு தெரிஞ்சது பண்றேன். ஆனா இருந்தாலும் மெயின்டெயின் பண்ண முடியல. ரெகுலரா அத பண்ண முடியல. ஒரு 4 நாள் பண்றேன், அப்புறம் விட்டுறேன். திரும்ப 4 நாள் பண்றேன். அந்த மாதிரி ஓகே. இருக்கு. பெர்ஃபெக்ட். ஸோ எஸ் பொன்மணி, ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஹார்மோன் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன். ஓகேங்களா? ஸோ முதல்ல நம்ம குழந்தையா கருவுற்று வரும்போதே நம்மளுக்கு ஜெனரேட் ஆகுற ஃபர்ஸ்ட் ஹார்மோனே வந்து நம்மளோட தைராய்டு ஹார்மோன் தான். ஸோ நீங்க உடல் பருமன் ஆகும்போது அது ஹைப்போதைராய்டு அண்ட் ஆல்சோ நீங்க உங்களோட அண்டர் வெயிட்ல இருக்கீங்க அப்படின்னா ஹைப்பர் தைராய்டுன்னு 2ஆ கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஒபிசிட்டி பிளேஸ் அ மேஜர் ரோல் பொன்மணி. நீங்க உடல் பருமனை கம்மி பண்ணணும். இன்னொன்னு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு உண்மைதான். நீங்க ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேபி 50 mcg ஆர் 25 mcgல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க டோசஸ். நீங்க எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்க அப்படியே எப்பவுமே கண்டினியூ பண்ற மாதிரி தான் இருக்கும் பொன்மணி. ஓகேங்களா? இதுக்கு 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ள நீங்க வரணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த 4 மந்த்ஸ்ல நீங்க 20 கேஜிஸ் வெயிட் லாஸ் பண்றது மட்டும் இல்லாம பொன்மணி, உங்களுடைய இர்ரெகுலர் பீரியட்ஸை ரிவர்ஸ் பண்றது, தைராய்டை ரிவர்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட். பண்ணலாமா மேம்? பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். கண்டிப்பா பண்ண முடியும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி 1 இயர் தான் ஆயிருக்கு. சாரி 1 மந்த் தான் ஆயிருக்கு. மேபி 1 மந்த் தான் மேம் ஆகுது. லாங் ரன்ல ஒருத்தவங்களுக்கு தைராய்டு இருக்கு. லாங் ரன்ல தைராய்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா வாய்ப்புகள் குறைவு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பாடி அதுக்கு அடாப்ட் ஆயிருக்கும். இன்னொன்னு டோசேஜ் வேணா நம்மளால கம்மி பண்ண முடியுமே தவிர முடிஞ்ச வரைக்கும் ரிவர்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் அ ஹார்மோன் ரிலேட்டட் இஷ்யூ பொன்மணி. ஆனா இப்போ உங்களுக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நியூலி டயக்னஸ்ட்ங்கிறப்ப கண்டிப்பா நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க இந்த ஏஜ்ல 20 வயசுன்னு சொல்றீங்க, 78 கிலோங்கும் போது இந்த ஏஜ்ல நீங்க டேப்லெட்ஸ் எடுத்து பீரியட்ஸ் கொண்டு வரதுங்கிறது இந்த ஏஜ்லயே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது ஏர்லி மெனோபாஸ்ல கொண்டு போய் உங்களை விட்டுரும். என்னதான் உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாலும் ஓகேங்களா? சோ 2 குழந்தைங்க இருந்தா கூட அஃப்கோர்ஸ் நீங்க வந்து உங்க ஹெல்த்தை நீங்க டாப் ப்ரையாரிட்டி பண்ணணும். ஏன்னா மெதுவா உங்களுக்கு பீரியட் ரொம்ப ஸ்லோ ஆகும். அப்புறம் வர ஃப்ரீக்வன்சி ஒரே ஒரு நாள் வரது, 2 நாள் வரது, அப்புறம் ஸ்பாட்டிங் ஆகுறது, 30, 32 வயசுல ஏர்லி மெனோபாஸ் ஆகுறது. ஏன்னா ஆல்ரெடி பாடி வந்து ஹார்மோனல் இம்பேலன்சிங்ல இருக்கு. இப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் நடந்துகிட்டு இருக்கு. சோ ஃப்ளோவும் குறைஞ்சிருச்சு மேம். அதான் மேம் நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஃப்ளோவும் குறைஞ்சிருச்சு. முதல்ல 7 டேஸ் 6 டேஸ் போகும். இப்ப அப்படி ஃப்ளோவும் இல்ல. 3 டேஸே அதிகம் தான். 3 டேஸ் கூட தெரிய மாட்டேங்குது. அதுதான். சோ நீங்க குழந்தைங்க இருக்காங்கன்னு நிறைய பேர் இக்னரண்டா இருப்பாங்க. அதுக்காக நான் சொல்றேன். இன்னொன்னு நீங்க எடுக்கிற டேப்லெட்டை முதல்ல கட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க வந்து பிசிஓடிக்காக நீங்க பாருங்க, டேப்லெட் எடுத்தீங்கன்னா பீரியட் வரும். டேப்லெட்டை நீங்க எப்ப அப்படி ஸ்டாப் பண்றீங்களோ பீரியட் வராது. ஓகேங்களா? சோ கண்டிப்பா நீங்க வந்து இத நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபார் அ லாங் டேர்ம், பிகாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற மத்தவங்களுக்கும் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன்ப்பா. லாங் டேர்ம்ல நீங்க பிசிஓடிக்காக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டயபெட்டிஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க எடுக்கிறதே வந்து ஒரு சுகர் கொடுக்குற அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டேப்லெட்டை தான் நீங்க எடுக்கிறீங்க. ஓகேங்களா? ஒருத்தவங்களுக்கு மாசத்துல 20 நாள் 25 நாள் பீரியட் ஆனாலும் ஒரே மாத்திரை தான். 2, 3 மாசம் வரலனாலும் ஒரே டேப்லெட் தான். காம்போசிஷன்ஸ் வேணா உங்களுக்கு பிராண்ட் மாறுமே தவிர இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் பிசிஓடியும் வருது. அதே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் டயபெட்டிஸும் வருது. இது ஒரு முக்கியமான காரணம். நீங்க முதல்ல நீங்க வந்துட்டு டேப்லெட்டை கட் பண்ணணும். வெயிட் லாஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ இது கண்டிப்பா உங்களால டயட் மூலியமா பண்ண முடியும். டெஃபினெட்லி வி வில் பி ஆஸ்கிங் யூ டு டேக் சம் சப்ளிமெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்க இப்ப பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குங்கும்போது துளசிங்கிறது இட்ஸ் உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்சிங்ஸை வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ நீங்க துளசி எடுக்கணும். அதே மாதிரி இப்ப 20 கேஜிஸ் நீங்க ஃபேட்ல இருக்கீங்கங்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபேட் எங்க அக்யூமுலேட் ஆயிருக்கு? நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு பொன்மணி. தொப்பை போட்ட மாதிரி இருக்கிறது, அடிக்கடி புளிச்ச மாதிரி ஏப்பம் வருது, நெஞ்செரிச்சல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரலுக்கு மேல கொழுப்பு இருந்ததுன்னா வரக்கூடிய ஒரு சில சிம்டம்ஸ். வயிறு இருக்கு மேம். தொப்பை போட்ட மாதிரி வயிறு இருக்கு. எஸ். பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் ஃபேட்டி லிவர் இருக்கும். சரிங்களா? சோ அந்த மாதிரி ஏன்னா கல்லீரல் வந்து 500 வேலைகள் பண்ணுது பொன்மணி.
ஒரு ஓகே நாளைக்கு மேம். உங்களுக்கு 500 வேலைகள் செய்யற அந்த உறுப்புக்கு மேல நீங்க கொழுப்பு போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்படி உங்களுக்கு அங்க கொழுப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒமேகா மாதிரி ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ ஓகே நீங்க உணவு கண்டிப்பா உங்களுடைய உணவு மாற்றங்களை நீங்க இங்க முதன்மையா நீங்க கொண்டு வரணும். அதே மாதிரி நல்லா தண்ணி குடிக்கிறது, நல்ல தூக்கமின்மைங்கிறது பெரும்பாலும் இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா ரொம்பவே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? எஸ் மேம். சோ அது வந்துட்டு ஒரு நல்ல உணவு பழக்கத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க தூங்குறது 5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் தான் அப்படின்னாலும் அது உங்களுக்கு ஒரு டீப் ஸ்லீப்பா இருக்கும். டீப் ஸ்லீப்பா இருக்கு. ஓகே ஓகே மேம். ஓகேவா? நீங்க கண்டிப்பா வசந்திய கனெக்ட் பண்ணுங்க. சூப்பரா உங்கள கைட் பண்ணுவாங்க பொன்மணி. கண்டிப்பா நீங்க ம். தைராய்டு, ஒபிசிட்டி, பிசிஓடி இது எல்லாத்தையுமே நீங்க ரிவர்ஸ் பண்ண முடியும். நான் சொன்ன ஓகே மாதிரி மேம். இந்த புத்தாண்ட ஒரு ஆரோக்கியமான ஆண்டா நீங்க வரவேற்கவும் முடியும். ஓகேவா? இருக்கணும் மேம். கண்டிப்பா இருக்கணும். நான் நிறைய ஆசைப்படுறேன். அதுக்காக தான். கண்டிப்பா, கண்டிப்பா பொன்மணி. கனெக்ட் பண்ணுங்க. 1 to 1 ஓகே கனெக்ட். மேம். தேங்க் யூ. தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் மேம். தேங்க் யூ. நெக்ஸ்ட் இஸ் கைஸ் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யாருக்காவது ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குவிக்கா நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இன்னொரு ஹார்ட்லி ஒரு 2 to 3 பீப்புளுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிட்டு we can wind up the call. நெக்ஸ்ட் இஸ் பிரபா. எஸ் பிரபா, வணக்கம். மேம் வணக்கம் மேம். குட் ஈவினிங் பிரபா, எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் மேம். மேம் நான் ஃபைன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? குட் பிரபா, சொல்லுங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே மேம். மேம் பொள்ளாச்சி மேம். பொள்ளாச்சி. உங்க ஏஜ், ஹைட், வெயிட் சொல்லுங்க பிரபா. 26 மேம் ஏஜ். ஓகே. ஹைட் வந்து 156. வெயிட் மேரிடா? பாத்தீங்கன்னா 67 இருக்கேன். ஓகே. மேரிடாவா? இப்போ மேரிட் தான் மேம். இப்போ பேபி பிறந்து வந்து 3 months தான் ஆச்சு. ஃபைன் ஸோ ஃபைன். ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போஸ்ட்மார்ட்டம் வெயிட் கெயின் ஆயிட்டேன் மேம் ரொம்ப. அதுதான் ரெடியூஸ் பண்றதுக்கு. ஓகேடா. போஸ்ட்மார்ட்டம் வெயிட்ல ம். இருக்கீங்க. 13 கேஜிஸ் வெயிட் இருக்கு. ஓவர் வெயிட்ல ஆமா மேம். இருக்கீங்க. பீரியட் எஸ் வர மேம். ஆரம்பிச்சிருச்சா? இல்ல அது நார்மல் ஆயிடுச்சு மேம். எனக்கு ஸ்டார்டிங்கே பீரியட் ஆயிடுச்சு. 45 டேஸ் மட்டும் தான் ஃப்ளோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மலா பீரியட்ஸ் ஆயிட்டேன். மில்க் ஃப்ளோ எல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் ஓகே மேம். நார்மலா உங்களுக்கு இருக்கு. ஃபைன். எக்ஸஸ் கேர் இருக்கும். பிகாஸ் நீங்க ஒரு நியூ மதர் அப்படிங்கும்போது வரவங்க எல்லாம் மதர் ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்குவாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் எடுங்குவாங்க. ஐயோ ம். இட்லி சாப்பிடுறியா? நிறுத்தாத பிரபா. இன்னொன்னு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆமாம். குழந்தை மேல இருக்கிற அன்பு, உங்க மேல இருக்கிற அன்பு எல்லாத்தையுமே வந்துட்டு உணவு மூலியமா கரெக்ட் காட்டுற ஒரு முக்கியமான பீரியட் 2 இருக்கு நம்மளுக்கு லைஃப்ல. ஒண்ணு ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம், இன்னொன்னு குழந்தை கண்டிப்பா. பிறந்ததுக்கு அப்புறம். ஓகேங்களா? ஆமாம். தான் ஒரு ஃபீமேல் அப்படிங்கும்போது கல்யாணம் ஆகும்போது 50 கிலோ இருப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 80 ஈவன் யூ கேன் டேக் மை செல்ஃப். நானே பாத்தீங்கன்னா 108 கேஜிஸ் இருந்தேங்க. ஓகே மேம். ஓகேங்களா? சோ ரொம்ப பல்கியா இருந்து டயபெட்டிஸ் வந்து நிறைய இஷ்யூஸ்னால ஸ்ட்ரகிள் பண்ணி தான் டயட் பண்ணி இஷ்யூஸ்ல இருந்துமே we have reversed. ஓகே மேம். ஓகே. ஓகேங்களா? சோ பிரபா கண்டிப்பா உணவுங்கிறது இப்ப நம்ம மில்க் சப்ளைக்காகன்னு மட்டும் நான் சொல்லல. ஓகேங்களா? ஓகே மேம். நிறைய எடுத்தாதான் பால் வருங்கிறது ரொம்ப தவறான ஒரு கருத்து. ஓகேங்களா? மேம். அளவா சாப்பிடலாம். எதை நீங்க நிறைய எடுக்கணுங்கிறது இருக்கு. நீங்க வந்து ஓகே. நீங்க பன்னு சாப்பிடறனாலயோ, பிரெட் சாப்பிடறனாலயோ, இல்ல இட்லி நிறைய சாப்பிடறனாலயோ, இல்ல பால் குடிக்கிறனாலயோ பால் சுரக்காது. ஓகே மேம். ஓகேங்களா? ஃபீடிங் மதர்க்குன்னே நாங்க எக்ஸ்க்ளூசிவா குரூப் வச்சிருக்கோம். ஃபீடிங் மதருக்கு மேம். எக்ஸ்க்ளூசிவா டயட் குடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே நீங்க மேம். வந்துட்டு 2 மந்த்ஸ்ல உங்க ஐடியல் வெயிட்ட ரீச் பண்ணிடுவீங்க பிரபா. ஓகேங்க மேம். ஓகே. ஓகேங்க. நீங்க ஃபீட் பண்ணிட்டே நீங்க கார்போஹைட்ரேட்ஸும் எடுப்பீங்க. நம்ம டயட்ல வந்துட்டு ஓகே மேம். உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஃபீடிங் மதர்ஸோட டயட் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இட்லி எடுப்பாங்க, ரைஸ் எடுப்பாங்க. பட் ஸ்டில் மந்த்லி 4 to 6 கேஜிஸ் வரைக்கும் ரொம்ப ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணுவாங்க பிரபா. பட் மேம். ஓகே. பிகாஸ் சின்ஸ் இட்ஸ் அ கஸ்டமைஸ்ட் டயட் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சோ கஸ்டமைஸ்டுங்கும்போது இட்ஸ் ரியலி a 1 to 1 கனெக்ட் பண்ணும்போது தான் உங்க பிளட் ரிப்போர்ட்ஸ் வச்சு we will be able to guide you. ஓகே மேம். ஓகே மேம். கண்டிப்பா இட்ஸ் பாசிபிள். உங்க பீரியடும் நார்மலா இருக்கு, மில்க் சப்ளையும் நல்லா இருக்கு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அது மில்க் சப்ளை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டயட். அட் த சேம் ஓகே டைம் மேம். நியூட்ரிஷியஸா கரெக்டா நீங்க சாப்பிட்டு நிறைய மல்டிபிள் ஈட்டிங் பண்ணாதீங்க பிரபா. ஃபர்ஸ்ட் நீங்க ஓகே. ஓகே மேம். பண்ணுங்க. ஓகேவா? காலையில எந்திரிச்சோன்னே ஸ்வீட் ஐட்டம்ஸ் எடுக்காதீங்க பிரபா. ஓகே ஸ்வீட் மேம். ஐட்டம்ஸ் மீன்ஸ் விச் நான் வந்து தேனோ இல்ல சர்க்கரையோ இல்ல ஜாகரியோ மட்டும் சொல்லல. மேம். எந்திரிச்சோன்னா நம்ம ஒரு கார்ப் எடுத்துட்டோம்னாலே இட் கெட்ஸ் கன்வெர்ட்டட் இன்டு சுகர். உங்களுக்கு சுகர். வசந்த் கூட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகேங்களா? சோ ஓகே. என்ன எடுக்கிறோம் அப்படின்னா என்ன மேம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய நல்ல நல்ல உணவுகள் இருக்கு நம்ம காலையில எடுத்துக்கிறதுக்கே. சுக்கு காஃபில உங்க நாளை நீங்க ஆரம்பிக்கலாம். சுடு தண்ணியில லெமன் போட்டு சும்மா நீங்க குடிக்கலாம். ஓகேங்களா? ஆர் ஓகே. வந்துட்டு லைக் நிறைய இருக்கு இல்லையா? இந்த சீரக தண்ணி குடிக்கிறது. ஓகேங்களா? ஆர் புல்லட் காஃபி குடிக்கலாங்க. பிகாஸ் நம்ம பாடிக்கு நம்ம ஃபேட் குடுக்கறனால ஃபேட் ஏறலையே பிரபா. ஓகே. மேம். ஃபேட் குடுத்தோம்னா ஃபேட் குறையும்.
ஸோ நிறைய குட் ஃபேட் கொடுங்க. உங்களுக்கு அந்த ஸ்லைட்ல அவங்க ஓகே மேம். நாங்க இல்லைங்களா, கீ எடுக்கிறது, பட்டர்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி நீங்க நிறைய ஃபேட் கொடுக்க ஆரம்பிங்க பிரபா. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே மேம். உங்களோட மீலா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க சுகர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங் பீரியட்ல இருக்கும்போது உங்க சுகர்ஸ் ரொம்பவே டவுனா இருக்கும். நீங்க இமீடியட்டா யா மேம். சுகர் ஸ்பைக் ஆயிரும். ஒன்னா டயபெட்டிஸ் வரும், இல்லைன்னா ஒபிசிட்டி வரும். ஓகே மேம். ஐ இது காட். எல்லாமே இன்னுமே உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். டெஃபினெட்லி நீங்க வசந்தியை கனெக்ட் பண்ணுங்க. we can guide you the best. ஷியோர் மேம். Thank you பிரபா. தேங்க் யூ மேம். Thank you. தேங்க் யூ மேம். Next is Abhirami Manikandan. Abhirami Manikandan, good evening. கேக்குதுங்களா அபிராமி? அண்ட் ஆல்சோ சரண்யா, உங்களுக்கு நான் திரும்ப ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சரண்யா, உங்க 2 பேத்துக்குமே நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். டாக்கிங் பெர்மிட்டடா இருக்கு 2 பேருக்குமே. எஸ் கைஸ், நீங்க குவிக்கா அன்மியூட் பண்ணீங்க அப்படின்னா we can have a quick call as well. Next is Divya Ravi. Allow to talk கொடுத்துருக்கேன் பாருங்க திவ்யா. ஹாய் மேம். ஹாய் திவ்யா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். எப்படி இருக்கீங்க திவ்யா? நல்லா இருக்கேன். நீங்க மேம்? பர்ஃபெக்ட் திவ்யா, சூப்பரா இருக்கேன். தேங்க்யூ. சொல்லுங்க திவ்யா, உங்க ஏஜ், ஹைட் அண்ட் வெயிட் சொல்லுங்க திவ்யா. என்னோட ஏஜ் வந்து 32. ஓகே. வெயிட் வந்து 152. 152 இருக்கீங்க. ஆமா. ஓகே. வெயிட் வந்து 62. 62, எக்ஸாக்ட்லி 12 kgs ஓவர் வெயிட்ல இருக்கீங்க. பீரியட் சைக்கிள் எப்படி இருக்குங்க? நார்மல் ரெகுலரா தான் இருக்கும். ஓகே. மேரிடா நீங்க? மேரிடு, 2 கிட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஃபைன், பெர்ஃபெக்ட் திவ்யா. சோ திவ்யா, உங்களுக்குமே ஆல்ரெடி நம்ம சொன்ன வேற எதுக்காவது மெடிசின்ஸ் எடுக்கிறீங்களா? இல்ல 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 ஏதாவது ஃபுட் அலர்ஜிஸ் அந்த மாதிரி? இல்ல இல்ல எதுவுமே இல்ல. பெர்ஃபெக்ட். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து பிரெக்னன்சிக்கு அப்புறம் எனக்கு செகண்ட் டெலிவரி ஆகி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பிரெக்னன்சிக்கு அப்புறம் நான் வந்து வெயிட் நல்லா கெயின் ஆயிட்டேன். 85, நியர்லி 85 kgs இருந்தேன். ஸோ நானே வந்து கொஞ்சம் டயட், அப்புறம் இது அதாவது சோஷியல் மீடியாலாம் பார்த்து நானே கொஞ்சம் டயட்டு இதெல்லாம் பண்ணி இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 kg கிட்ட நான் வந்து ரெடியூஸ் பண்ணேன். ஓகே. ஸோ எனக்கு வந்து அந்த 62லயே ஸ்டபர்ன் ஆகி நிக்குது. அதுக்கு மேல என்னால வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்து பிஎம்ஐ படி எனக்கு இன்னும் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்றது எனக்கு தெரியுது. இருந்தாலும் எனக்கு அந்த 62லயே ஸ்டபர்ன் ஆகி நிக்குது. ஸோ அதுல இருந்து எனக்கு இன்னும் ரெடியூஸ் ஆகணும். அதுதான் என்னால பண்ண முடியல. அதனாலதான் மேம் ஓகே, பெர்ஃபெக்ட் திவ்யா. ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க 20 கிலோ வரைக்கும் வெயிட்ட குறைச்சிருக்கீங்க. பட் ஆனா ஒரு ப்ராப்பரான ஒரு லைக் ஒரு கைடன்ஸ் இல்லாமையோ, பட் விச் இஸ் அ குட் திங், நீங்க வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. பட் இதுக்கு மேல பண்ண முடியாததுக்கு என்ன காரணம்னா, நீங்க வந்து உங்களோட டஃப் ஃபேட் கிட்ட வந்துட்டீங்க. சர்ஃபேஸ் ஃபேட் தெரியும் இல்லையா? ஸோ சர்ஃபேஸ் ஃபேட்ல இருந்து உங்களுக்கு டஃப் ஃபேட் கிட்ட வரும்போது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அங்க வந்து பயங்கரமா வெயிட் ஸ்டக் ஆகும். நீங்க குளூகேகானை நீங்க கண்டிப்பா ப்ராசஸ் பண்ணியே ஆகணும். குளூகேகான்ங்கிறது தான் வந்துட்டு உங்களோட லிவர்ல இருந்து வர ஒரு ஹார்மோன். ஓகேங்களா? சோ இது என்ன பண்ணும்னா, உங்க பாடியில இருக்கிற ஃபேட் அக்யூமுலேஷனை பர்ன் பண்றதுக்கான முக்கியமான ஹார்மோனே இந்த குளுக்கேகான் தான். ஓகேங்களா? பட் ஆனா இப்ப நம்ம வெயிட்ட குறைக்கிறது முக்கியமே இல்ல திவ்யா. நம்ம பாடியில நிறைய இருக்குங்க. நம்மளோட ஹோல் பாடியோட காம்போசிஷன் பாத்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் இருக்கு, மசில்ஸ் இருக்கு, போன் டென்சிட்டி இருக்கு, கரெக்ட்? சோ ஃபேட் இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க இப்ப 20 kgs வெயிட் லாஸ் பண்ணதுங்கிறது என்ன பண்ணிருக்கீங்க? அது நீங்க இப்ப ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு தெரியுங்க. இட்ஸ் அ வெரி குட் திங் நீங்க கம்மி பண்ணிருக்கீங்கிறது. பட் அது ஒரு ஹெல்த்தியான ப்ராசஸ்ல நம்ம கம்மியா இருக்கோமா? நம்ம பாடியில ஃபேட் இன்னும் இருக்கா? யூ வில் நாட் நோ. நிறைய பேரு தே லூஸ் த மசில்ஸ் அண்ட் தே பில்ட் அப் த ஃபேட்டுங்க பாடியில. அப்ப கூட வெயிட் குறையும் இல்லையா? தண்ணி உங்க பாடியில இருக்கிற வாட்டர் கண்டென்ட் கம்மியானாலும் வெயிட் குறையும் இல்லையா? சோ அதனால நீங்க ப்ராப்பர் பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா திவ்யா, கண்டிப்பா உங்களை கைட் பண்ண முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதை எடுக்கும் போதுதான் உங்களுக்கு சர்ஃபேஸ் ஃபேட், நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இதுல நான் ஸ்டக் ஆயிட்டேன் மேம், இந்த 12 kgs என்னால பண்ண முடியலங்கிறத கண்டிப்பா இது மட்டும் இல்ல, மேபி உங்களுக்கு வந்து நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணின டயட் மூலியமா ஏதாவது மசில் லாஸ் ஆயிருக்கா, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்களோட லிபிட் ப்ரொஃபைல வச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் இருக்கா? நல்ல கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு? இப்போ உங்க கல்லீரல் மேல கொழுப்பு ஏதாவது அக்யூமுலேட் ஆயிருக்கா? எவ்ரிதிங் we will know. ஓகேங்களா? அப்படிங்கும் போது அதுக்காக தான் we go with the customized டயட்டுங்க. இஃப் ரிக்வயர்ட் நீங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து டயட் பண்ற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் மல்டி விட்டமின்ஸ் இருக்கும்.
ஓகே ஓகேங்களா? ஸோ நீங்க அப்படி பண்ணும்போது தான், ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம பாடியில வி ஹாவ் டு நல்லா கேட்டுக்கோங்க. வி ஹாவ் டு பில்ட் அப் த மசில்ஸ், பில்ட் அப் த போன்ஸ். ஓகேங்களா? தட் இஸ் ஹவ் நம்மளுக்கு அந்த சாகினஸ் வராது, சிக்னஸ் இருக்காது. பார்க்கும்போதுமே ரொம்ப ஒரு சார்ம் இருக்கும் ஃபேஸ்ல. ஃபிளாபியா இருக்காது. கையெல்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, வயிறு, கையெல்லாம் வெயிட் லாஸ் ஆகும்போது பயங்கர ஃபிளாபி ஆயிரும். ஸோ அதெல்லாம் என்னன்னா மசில்ஸ் அவங்க லூஸ் பண்ணிட்டே வராங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இட்ஸ் ஓகே எனிதிங். எனிவேஸ் நீங்க 20 கேஜிஸ் வெயிட் லாஸ் பண்ணது இட்ஸ் a குட் திங். பட் அகைன் we will work on it, திவ்யா. நம்ம பார்த்துட்டு ஓகே we will build up your muscles and definitely இருக்கிற அந்த tougher burning processல we will go into it definitely for sure. ஓகேங்களா? ஓகே one to one connect பண்ணுங்க. We can proceed further. Okay, Divya? ஓகே ஓகே மேம். Thank you. தேங்க்யூ. Next is Sabita. Yes. Sabita, am I audible to you? Yes, ma'am. Hi, Sabita. Good evening. Hi, ma'am. எப்படி இருக்கீங்க சபிதா? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். Thank you, சபிதா. சொல்லுங்க சபிதா. உங்க ஏஜ், ஹைட், weight? இரு துண்டு எடுத்துக்கலாம். சொல்லுங்க சபிதா. என்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா 24 மேம். ஓகேமா. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து 69 kgs இருக்கேன். ஓகே. சோ எனக்கு வந்து irregular periodsம் இருக்கு. மேரிடா சபிதா நீங்க? இல்ல மேம், அன்மேரிட். அன்மேரிடு. சரிடா. உங்க வெயிட்? 69 மேம். சாரி, ஹைட் தான் நீங்க சொல்லல. 161 மேம். 161. ஓகே, நீங்க 10 kgs ஓவர் வெயிட், 10 11 kgs ஓவர் வெயிட்ல இருக்கீங்க. ஆமா. பீரியட் சைக்கிள் என்ன எவ்வளவு வருஷமா இப்படி இருக்கு? மேம் ஆக்சுவலா நான் ஒல்லியா இருக்கப்பயும் நான் இதை ஃபேஸ் பண்ணேன். இப்ப எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆனதுக்கு அப்புறம் இதை நான் ஃபேஸ் பண்றேன் மேம். ஓகே. இந்த irregular periodsன்றது. ஓகே. எனக்கு இப்ப வந்து ரெகுலர் ஆகுது, பட் ஆனா கரெக்டான ஃப்ளோ இல்ல. ஓகே. ரெகுலரா மந்த்லி 28 டேஸ்ல சைக்கிள் வந்துருதா? வந்துடுது மேம், பட் ஆனா ஃப்ளோ இல்ல மேம். ஃப்ளோ இல்ல. ஓகே. சோ ஃப்ளோ எவ்வளவு டேஸ் இருக்கு சபிதா? ஃப்ளோ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 10 வரைக்குமே இருக்கு மேம். ஆனா கரெக்டா இல்ல எனக்கு. யூ மீன் ஸ்பாட்டிங் மாதிரி தான் இருக்கு, உங்களுக்கு ஃப்ளோவே இல்ல. எஸ் மேம். ஐ காட் இட். ஓகே. ஓகே சபிதா. இதுக்கு நான் டாக்டரையும் கன்சல்ட் பண்ணேன் மேம். அவங்க வந்து எனக்கு டேப்லெட் கொடுத்தாங்க, பட் ஆனா டேப்லெட் போடுறப்ப மட்டும்தான் எனக்கு கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி ஆயிடுது. ட்ரூடா, வெரி ட்ரூ. சபிதா, உங்களுக்கு நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, நீங்க எடுத்தது, அத நீங்க ஷேர் பண்ணுங்க சபிதா. See, there are multiple reasons for this. ஓகேங்களா? நமக்கு வந்துட்டு நம்மளுடைய சினைப்பைகள் சொல்றோம் இல்லைங்களா, வாட் டு சே, ஓவரிஸ். நம்மளுக்கு வந்துட்டு ஃபீமேல் ஹேவ் 2 ஓவரிஸ். ஓகேங்களா? சோ அந்த 2 ஓவரிஸ்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய கருமுட்டைகள் இருக்கும் சபிதா. ஓகேங்களா? நீங்க வந்து நான் ஐடியல் வெயிட்ல இருக்கும் போதும் எனக்கு இந்த இஷ்யூ இருந்துச்சு, ஓவர் வெயிட்ல வந்ததுக்கு அப்புறமும் இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, அண்டர் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த இஷ்யூ இருக்கும். ஓகே. அண்டர் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் லீன் பிசிஓடி. சோ அண்டர் வெயிட்ல இருக்கிறவங்க இப்ப இங்க யாராவது பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்களோட அண்டர் வெயிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு டயட் அண்ட் கம் டு த டயட், ஐ மீன் ஐடியல் வெயிட். ஓகேங்களா? சோ ஐடியல் வெயிட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால பிசிஓடியை ரிவர்ஸ் பண்ண முடியும். சோ உங்க கேஸ்ல பாத்தீங்கன்னா சபிதா, நீங்க சின்ஸ் அன்மேரிடுங்கறனால அஃப்கோர்ஸ் நீங்க 4 months, அதாவது நீங்க வந்து 2 monthsலயே நீங்க ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணிடுவீங்க சபிதா. ஆனா நான் இப்போ Q&A ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 120 நாள் சைக்கிள் பத்தி சொன்னேன், நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 120 நாட்கள் நீங்க கட்டாயமா டயட் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சினைப்பைகளுக்குள்ள ஒரு சில சிஸ்ட் வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கும். உங்க எக் வந்துட்டு மாசம் மாசம் வெளியில கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்துட்டு கிளியர் அவுட் ஆகி வராம அந்த சிஸ்ட் வந்து இன்சுலின் ரெசிஸ்ட் ஆகுறனால உங்களுக்கு ஓவரிஸ்குள்ளேயே தங்கிருதுமா. அந்த மாதிரி இந்த மாசம் ஒரு 10 கருமுட்டை தங்குது, அடுத்த மாசம் ஒரு 20 கருமுட்டை, அடுத்த மாசம் இன்னொரு 10 கருமுட்டைகள், அந்த மாதிரி தங்கிக்கிட்டே போகுதுங்கும் போது நாளடைவுல அந்த கருமுட்டைகளுக்குள்ள நீர் கோர்த்துரும். ஓகே சபிதா? இந்த மாதிரி நீர் கோர்த்துருச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் வாட்டர் பபிள், நீர்க்கட்டி. ஓகேங்களா? சோ அதே கருமுட்டைகளுக்குள்ள வந்துட்டு ரத்தம் கோர்த்துருச்சு அப்படின்னா ஹெமராஜிக் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்ல இதெல்லாம் கிளியரா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ அங்க உங்களுக்கு வந்துட்டு கொழுப்பா அக்யூமுலேட் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஃபைப்ராய்ட், கொழுப்பு கட்டி. ஓகே சபிதா? இதெல்லாம் தெரியாம நாம பாட்டுக்கு வெயிட் போடுறோம்னு நினைக்கிறோம், இல்ல டேப்லெட் எடுக்கிறோம். டேப்லெட் எடுக்கிறனால உங்களுக்கு பீரியட் வருதுன்னா உங்களுக்கு அந்த எண்டோமெட்ரிக் லேயர் ஷெட் அவுட் ஆகி வரதுதான் உங்களுக்கு ப்ராப்பரா. அதனாலதான் நான் சொல்றேன், அந்த
பீரியட் ஆகணும்னாலே டேப்லெட் போட்டா மட்டும்தாங்க பீரியட் ஆகும். டேப்லெட் போடலன்னா பீரியட் ஆகாது. அதை நீங்க லாங் ரன்னுக்கு நீங்க ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு அதை நீங்க வந்து ஒரு அடிக்ஷனா வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபார் ஷுர் டயபெட்டிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்க கணையம் நல்லா தான் வேலை செய்யுது, pancreas. ஆனா உங்களுக்கு சிஸ்ட் ப்ராப்ளம்காக நீங்க வந்து எடுக்கிறீங்க. அதே டேப்லெட்டை உங்களுக்கு டயபெட்டிஸ்க்கும் கொடுக்குறாங்கங்கும் போது உங்களுக்கு அஃப்கோர்ஸ் இன்சுலினுடைய செக்ரீஷன் வில் கெட் டேமேஜ்ட். ஸோ அது மூலியமா உங்களுக்கு வந்துட்டு பேங்க்ரியாஸ் அஃபெக்ட் ஆகி டயபெட்டிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சபிதா. அதனால தான் வி ஸ்ட்ரிக்ட்லி டோன்ட் என்கரேஜ் யூ டு டேக் எனி டேப்லெட்ஸ். நீங்க டேப்லெட் எடுத்து வர்றது உங்களுடைய சிஸ்ட் ரிசால்வ் ஆகுறது கிடையாது. நீங்க கண்டிப்பா துளசி எடுக்கணும். நீங்க துளசி எடுக்கணும். 2 மந்த்ஸ்க்கு நீங்க ப்ராப்பரா டயட் பண்ணி உங்க ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வசந்தி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் டயட் கொடுப்பாங்கம்மா. நீங்க 4 மாசத்துக்கு டோட்டலா நீங்க டயட் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் இதே டயட் இதே ஸ்கேன் ரிப்போர்ட்ல உங்க சிஸ்டர் கம்ப்ளீட்டா ரிசால்வ் பண்ணி வி வில் ஷோ. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா சிஸ்ட் ஃபுல்லா ரிசால்வ் ஆயிரும். நீங்க டயட் ஆரம்பிச்சு 1-2 மாசத்துலயே நல்ல பீரியட் இருக்கும். இப்படி 10 days பீரியட் இருக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அ பீரியட், இட்ஸ் ஜஸ்ட் ஸ்பாட்டிங். ஓகேங்களா? ஸ்பாட்டிங்கா இருக்கும். யூரின் போகும்போது மட்டும் வரும், பேட் வச்சா வெட் ஆகாது. ஓகேங்களா? கண்டிப்பா பாடி நல்லாவே இன்சுலின் ரெசிஸ்ட் ஆயிருக்கு. ஒரு சில நீங்க பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதையும் பண்ணிட்டு நீங்க ரீசெண்டா எடுத்திருக்கீங்க இல்லையா ஸ்கேன், இப்ப டாக்டரை பார்த்து, சோ அதையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சூப்பரா உங்களை கைட் பண்ணுவாங்க சபிதா. 4 months ஆஃப் டைம் பீரியட்குள்ள கண்டிப்பா நீங்க இதை ரிவர்ஸ் பண்ணிடலாம். பிகாஸ் நெக்ஸ்ட் நம்ம பிரெக்னன்சிங்கும் போது உங்களுக்கு தெரியாது, இந்த இஷ்யூனாலதான் நிறைய பேர் இன்ஃபர்டிலிட்டியில ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது பெரிய விஷயமா நினைச்சுக்கிறாங்க. இது ஒண்ணுமே இல்லைங்க. இட்ஸ் ஒரு சாதாரண விஷயம் தான். பட் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறது, ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போறது, இதனால ட்ரீட்மெண்ட்ஸ்குள்ள போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிசிஓடிக்காக. ஆக்சுவலா அதுக்கெல்லாம் நீங்க ட்ரீட் பண்ணுங்கிற அவசியமே இல்லைங்க. ப்ராப்பரா வீட்லயே இருந்து அழகான உணவு மாற்றங்கள் பண்ணி சூப்பரா உங்களால ரிசால்வ் பண்ண முடியும் சபிதா. சோ 100% இருக்கிற ஒரு விஷயம் தான். வரி பண்ணாதீங்க. வசந்தியை கனெக்ட் பண்ணுங்க, சூப்பரா கைட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூடா. தேங்க்யூ மேம். So next is Vishnu Priya. Hi Vishnu Priya. Vishnu Priya, உங்களுக்கு நான் டாக்கிங் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். Yes ma'am. Hi Vishnu Priya, good evening. Hi ma'am, good evening. எப்படி இருக்கீங்க? Fine ma'am, what about you? Good ma. சொல்லுங்க விஷ்ணு, உங்க ஏஜ், ஹைட் அண்ட் வெயிட் சொல்லுங்க விஷ்ணு பிரியா. Ma'am, age 22. Okay. Height வந்து 149 centimeter. Okay. Weight 77 kg இருக்கேன் ma'am. Okay. ரீசெண்டா இப்போ ஜான்வரியில வந்து எனக்கு ரைட் நீல சர்ஜரி நடந்துச்சு மேம், லிகமெண்ட் டேர்னால. ஓகேமா. அப்பல இருந்து கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்கேன், நடக்கலாம் சிரமமா இருக்கு, பெயின் அதிகமாகுது நீல. ஓகே. பீரியட்ஸ் நார்மலா இருக்கு மேம், ஆனா ஃப்ளோ வந்து கரெக்டா இல்ல. ஓகே. மேரிடா விஷ்ணு நீங்க? அன்மேரிட் மேம். அன்மேரிட். 22 இயர்ஸ் சொன்னீங்க இல்லையா? எஸ் மேம். ஓகே ஃபைன். சரி, ஓகே விஷ்ணு. சோ ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இந்த நீ பிளேன் வர்றது, லிகமெண்ட் டேர் ஆகுறது, இதுக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒபிசிட்டிக்குள்ள நம்ம போறதே வந்து விஷ்ணு, நல்லா ஒரு விஷயம் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு மேபி அசியூம் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு ஆஃபீஸ் போறீங்க. ஓகே, சோ நீங்க ஆஃபீஸ் போறீங்க, நீங்க மார்னிங் ஆனா உங்களோட 2 வீலர்ல ஆஃபீஸ் போறத ஒரு ரொட்டீனா வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? சோ காலையில எந்திரிக்கிறீங்க, ஃப்ரெஷ் அப் ஆகுறீங்க, சாப்பிடுறீங்க, ஆஃபீஸ்க்கு உங்க 2 வீலர்ல கிளம்பி போய்கிட்டே இருக்கீங்க. கரெக்ட்? ஆனா ஒரு நாள் உங்களுக்கு உங்களோட 2 வீலர்ல பெட்ரோல் இல்ல, ஆர் உங்க 2 வீலரை நீங்க வந்துட்டு சர்வீஸ்க்கு கொடுத்துருந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த டைம்ல தான் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதர் சோர்சஸ் நான் என்ன பண்ணி நான் வந்து என்னுடைய லொகேஷன், என்னுடைய ஆபீஸ் போய் நான் ரீச் பண்ணலாங்கிறத பத்தி யோசிப்பீங்களா இல்லையா விஷ்ணு? எஸ் மேம். அது எப்ப நடக்குது? உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன்ல இருந்து நீங்க மாற்றம் பண்றீங்க இல்லையா? நீங்க ஒரு வண்டியில போய்கிட்டே இருக்கீங்க, பட் உங்களுக்கு வண்டி, இப்ப எனக்கு அந்த வண்டி இல்ல, அடுத்த சோர்ஸ் நான் என்னன்னு யோசிக்கும் போதுதான் ஓலா புக் பண்ணலாமா, ஊபர் புக் பண்ணலாமா, இல்ல பஸ்ல போலாமா, இல்ல ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா, அந்த ரீசன்ஸ், அந்த ஐடியாலஜிஸ் எல்லாம் எப்ப வரும்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கும் போதுதான். சோ இப்ப நான் ஏன் அந்த எக்ஸாம்பிளா சொல்றேன் அப்படின்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, டீ, காஃபி, ரைஸ் நம்ம எடுத்தோம், நம்ம அம்மா அப்பா எடுத்தாங்க, அவங்க அம்மா அப்பா எடுத்தாங்க, அவங்களுக்கு முன்னாடியும் எடுத்தாங்க. சோ இது வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? என்னைக்கு நான் வந்துட்டு இதை தவிர நான் என்ன எடுக்கிறதுங்கிறத பத்தி யோசிக்கிறோமோ,
ஓகேங்களா? எப்படி ஒரு டூ வீலர் இல்லைன்னா தான் அடுத்த சோர்ஸை பத்தி நம்ம யோசிப்போம்னு நான் சொன்னேனோ, என்னைக்கு நம்ம அடுத்த ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபுட் என்னங்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறோமோ, ஸோ அப்போதான் நம்மளுடைய ஒரு ஹெல்த்தியான வெர்ஷனுக்குள்ள வரதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னு அர்த்தம். எஸ் மேம். ஓகேவா? ஸோ இப்ப நம்மளுக்கு இந்த ஏஜ்ல அஃப்கோர்ஸ் நீங்க 27 கேஜிஸ் ஓவர் வெயிட், நீங்க ஷார்ட்ல வரீங்க. ஸோ உங்களுடைய ஐடியல் வெயிட் ஆஸ் பர் 22 BMI வந்துட்டு 48ல இருந்து 50 கிலோ. ஆனா நீங்க இப்ப இருக்கிறது வந்துட்டு 77 கிலோ. எஸ் ஸோ மேம். கம்ப்ளீட்டா நீங்க குடுக்குற எந்த ஃபுட்டுமே உங்களுக்கு எனர்ஜியா ஆகலமா. அதனாலதான் சாப்பிட்டா கூட யூ வில் நாட் ஃபீல் எனர்ஜெட்டிக் விஷ்ணு. எஸ் ஓகேங்களா? மேம். எனர்ஜெட்டிக்கா இருக்காது. இந்த ஒபிசிட்டி ரீசன்னால, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் மெதுவா இப்ப நீங்க வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. லிகமெண்ட் டேர் ஆகுறது ஆர் வந்துட்டு கார்டிலேஜ் வந்து நம்மளுக்கு தேய்மானம் ஆகுறது. 2 முட்டிக்கு நடுவுல இப்படி பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் அ ஜாயிண்ட். லைக் அது எஸ் வந்துட்டு இட் மேம். இஸ் கால்ட் அஸ் ஒரு மாரி குஷனிங் ஏஜென்ட். நம்மளுக்கு ஷாக் அப்சர்வர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா பைக்ல. ஷாக் எஸ் அப்சர்வர்ஸ் மேம். வந்து உங்களுடைய டிரைவ வந்து ஸ்மூத்தா கொண்டு போறதுக்காக இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸ்ப்ரிங் மாதிரி. ஓகே மேம். அதே மாதிரி தான் உங்க 2 முட்டிக்கு நடுவுல கார்டிலேஜ்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ நீங்க உணவு குடுக்கல, நீங்க புரோட்டீன், புரதமே நீங்க உங்க உடம்புக்கு நீங்க வெஜிடேரியனா, நான் வெஜிடேரியனா விஷ்ணு? நான்வெஜ் மேம். நான்வெஜ் தான். சோ நான்வெஜ்ல நல்லா எடுப்பீங்களா? எஸ் மேம். சோ நெறைய பேர் பாத்தீங்கன்னா, ஒரு சைட் டிஷ்ஷா நம்ம வந்துட்டு ஒரு எக் எடுக்கிறோம்னா, ஒரே ஒரு எக் எடுக்கிறது. புரதத்துல கான்சன்ட்ரேட்டே பண்றது இல்லைங்க. ஆக்சுவலி. சோ அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தான். ஒரு வண்டி இருக்குங்கும்போது, அந்த வண்டியில நம்ம போய்க்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய டெய்லி. அது ஒரு பிராக்டிஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி காலையில இட்லினா, நைட்டுக்கு சப்பாத்தி, மதியத்துக்கு ரைஸ்ங்கிறது நம்மளோட லைஃப் ஸ்டைலா போயிருச்சு. ஓகேவா? சோ அதிலிருந்து நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்தோம் அப்டின்னா தான், அடுத்த சோர்ஸ் என் பிளேட்ல நான் என்ன வச்சு சாப்பிடலாங்கிறத நம்ம திங்க் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாரி கார்டிலேஜ் தேய்மானம், முட்டி பிரச்சனை வர்றது, லிகமெண்ட் டேர் ஆகுறது எல்லாமே புரதம் ரொம்ப கம்மியா எடுக்குறீங்க விஷ்ணு. ஓகேவா? சோ கண்டிப்பா நீங்க அதுல ஓகே மேம். கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் பாப்பீங்க. உங்களுக்கு நீங்க 1 to 1 கனெக்ட் பண்ணுங்க. நீங்க வெயிட் லாஸ் மட்டும் இல்லாம இர்ரெகுலர் பீரியட்ஸ நீங்க இப்பவே கரெக்ட் பண்ணிக்கலாம். 22 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நம்ம இந்த வெயிட்ல இருக்கக்கூடாது. தி நெக்ஸ்ட் திங் இஸ் தட் கண்டிப்பா நம்மளுக்கு வேற ஏதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? நம்ம சுகர் லெவல்ஸ் எவ்ளோ இருக்கு? சோ இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? இன்கேஸ் எஸ் நீங்க மேம். டயபீட்டிஸ்ல இருக்கீங்கன்னா, நாங்க ஒரு சில ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிருவோம். ஓகே எல்லா மேம். ஃப்ரூட்ஸுமே இன்சுலின் ஸ்பைக் பண்ணும்பா. ஓகேங்களா? சோ கரெக்ட்டா உங்களுக்கான ஒரு டயட்ட கஸ்டமைஸ் பண்ணி குடுக்குறதுக்கும் உங்களுடைய பிளட் ரிப்போர்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ மல்டி விட்டமின் மாதிரி ஏதாவது எடுத்துட்டு நீங்க டயட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் விஷ்ணு. நீங்க கனெக்ட் பண்ணுங்க வசந்திய. ஓகே? ஓகே மேம். சரிடா. தேங்க் யூ. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் டைம் நெக்ஸ்ட் செஷனுக்கே டைம் ஆயிருச்சு. ஸோ மேபி இவங்களோட வி கேன் ஸ்டாப். ரிஸ்வானா? ஹாய் ரிஸ்வானா. எஸ் ரிஸ்வானா, am I audible to you? உங்களுக்கு நான் டாக்கிங் பெர்மிஷன் குடுத்திருக்கேன் ரிஸ்வானா. நீங்க குயிக்கா அன்மியூட் பண்ணி உங்களுடைய ஏஜ், ஹைட் அண்ட் வெயிட் சொல்லிட்டு உங்களுடைய இஷ்யூஸ் என்னன்னு நீங்க கேட்கலாம். சொல்லுங்கப்பா. Hi ma'am, ஹாய். how are you ma'am? நல்லா இருக்கேன் ரிஸ்வானா. சொல்லுங்க ரிஸ்வானா. உங்க ஏஜ், ஹைட், வெயிட்மா? Age is 23 ma'am. 43ங்களா? 23. 23. ஓகே ரிஸ்வானா. Weight வந்து 63. ஓகே. Height 5.2 ma'am. 5.2, 55 உங்களோட ஐடியல் வெயிட். 63 இருக்கீங்களா? Yes ma'am. ஓகே. 8 kgs ஓவர் வெயிட்ல இருக்கீங்க. 2 monthsல Yes. உங்களுடைய ஐடியல் வெயிட்ட ரீச் பண்ணிடலாம். அது ஒரு மேட்டர் இல்ல. ஸோ மெயினா வந்து என்னன்னா, இந்த ஐடியல் வெயிட்ட ரீச் பண்றது மட்டும் இல்லாம ரிஸ்வானா, நம்ம அந்த வெயிட்ட ஸ்டிக் ஆன் பண்றோமா? அத மெயின்டெயின் பண்றோமாங்கிறது இட்ஸ் அன் ஆர்ட். ஓகேங்களா? ஸோ அதுவுமே நீங்க மெயின்டெனன்ஸ் டயட்டுமே நீங்க வாங்கிக்கலாம் நம்மகிட்ட. ஓகேங்களா? ஸோ தட் உங்க Okay. ஐடியல் வெயிட் அந்த 54, 55 கேஜிஸ்லயே நீங்க ஸ்டிக் ஆன் பண்ண முடியும் உங்களால. மத்தபடி உங்க பீரியட் சைக்கிள் எப்படி இருக்கு ரிஸ்வானா? Irregular periods ma'am. PCOD. பிசிஓடி எவ்வளோ இயர்ஸா இருக்கு? 2 years ma'am. மேரிடா ரிஸ்வானா நீங்க? Yes ma'am. Married. எப்ப மேரேஜ் ஆச்சு உங்களுக்கு? 2022. ஓகே. கிட்ஸ் இருக்காங்களா? No ma'am. இப்ப ஒரு 6 months before pregnancy ஆனேன். 2 months ஆச்சு. ஆனா வந்து abortion ஆயிடுச்சு. இப்போ திரும்பி ஒரு 6 month after 6 month வந்து pregnant ஆனேன். அது வந்து pregnant வந்துட்டு திரும்பி கெமிக்கல். abortion ஆயிடுச்சு. கெமிக்கல் pregnant ஆயிட்டு மேம். ஓகே ரிஸ்வானா. ஃபைன், பெர்ஃபெக்ட். அப்புறம் irregular periods இருக்கு. அப்புறம் unwanted hair அதிகமா இருக்கு. அப்புறமேட்டுக்கு ஃபேஸ் ஃபுல்லும் அதிகமா பிம்பிள்ஸ் வருது. ம்.
ஓகேடா. இது எல்லாமே டோட்டலா டாக்டர் வந்துட்டு போனா டேப்லெட்ஸ் குடுக்குறாங்க. ஸோ அதுல வந்து கண்டினியூஸா பீரியட்ஸ் வருது. திரும்பி வெயிட் வந்து அதிகமாகுது. அந்த டேப்லெட்ஸ் எடுக்கும்போது அதிகமா வெயிட் ஆகுது. போடும். வெயிட் போடும். ம். ம். கரெக்ட் ரிஸ்வானா. ஸோ யா நான் இப்ப வந்து என்னன்னா, நீங்க வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்த இங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னா பீப்பிள்க்குமே இது ஒரு பெரிய அவேர்னஸ் குடுக்கும். இப்ப நீங்க பேசுறது. ஸோ எஸ். மெயினா பாருங்க ரிஸ்வானா, நம்மளுக்கு வந்துட்டு இப்ப பிசிஓடிங்கிறது ஒண்ணு. ஓகேங்களா? ம். இன்னொன்னு என்ன ரீசன்னால பிகாஸ் எனக்கு தெரியல நீங்க டாக்டர் கிட்ட கேட்டீங்களா? ஏன் 2 டைம் ஏன் மிஸ்கரேஜ் ஆயிருக்கு? அத நீங்க இவாலுவேட் பண்ணலன்னா, உங்களோட 3 பிரெக்னன்சி ஆகும்போது யூ வில் பி பேனிக்டு. ஐயோ! இந்த பிரெக்னன்சி எனக்கு நல்லபடியா இருக்குமாங்கிற பயம், ஒரு ஃபியர் உங்களுக்குள்ள ஹண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அத எடுக்கணும் உங்க மைண்ட்ல இருந்து. ஓகேங்களா? சோ என்ன காரணத்தினால அப்டின்னா, உங்க ஸ்கேன் பார்த்தேன் அப்டின்னா என்னால தெளிவா சொல்ல முடியும். பட் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணத வச்சு ஐ அம் டெல்லிங் யூ இப்போ ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க ரிஸ்வானா. ஓகேவா? அந்த பிளாஸ்டிக் கவர் வந்துட்டு ஒரு 3 கிலோ வெயிட் தாங்கக்கூடிய ஒரு கவர். அப்டின்னா, அந்த 3 கிலோ வெயிட் தாங்கக்கூடிய கவருக்குள்ள நீங்க ஒரு 8 கிலோ, 10 கிலோ வெயிட் உள்ள பொருள வச்சீங்க அப்டின்னா, அந்த கவர் என்ன ஆகும்? வெயிட்டா கீழ விழும். டேர் ஆயிரும். ம். அதேதான் நம்மளோட எண்டோமெட்ரிக் லேயர். ஓகேவா? நம்மளோட ஓகே. எண்டோமெட்ரிக் லேயர் அப்படிங்கிறது நம்மளுடைய யூட்ரஸ்க்குள்ள ஒரு தின் வால். எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் உங்ககிட்ட டிஸ்கஸ் எஸ். பண்ணுவாங்க. ஸோ எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது உங்களுடைய யூட்ரஸ்க்குள்ள இருக்கிற ஒரு தின் வால். அதுதான் உங்க குழந்தைய 10 மாசம் சுமக்க போற ஒரு வால் ரிஸ்வானா. ஓகேவா? ஸோ நீங்க பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குங்கும்போது நெறைய பேர் அது தெரியாம பிரெக்னன்ட் ஆகும்போது அந்த எண்டோமெட்ரிக் லேயர் ரொம்ப தின்னா இருக்கும். ஓகேவா? ஒரு சிலருக்கு ரொம்ப திக்கா இருக்கும். ஓகே ரிஸ்வானா. சோ இத நம்ம ப்ராப்பரா பார்க்காம நம்ம டயட் பண்ணாம நீங்க ப்ராப்பரா பார்க்காம நீங்க இத இவாலுவேட் பண்ணாம நீங்க பிரெக்னன்ட் ஆகும்போது, அதுக்கான வாய்ப்புகள் பிரெக்னன்சி ஃப்ரூட்ஃபுல்லா போறது நெறைய பேருக்கு நடக்கறதில்ல. அது நீங்க பார்த்தீங்கன்னா, இது நடக்கும் எப்போனா ஒரு 7 மாசம், 8 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது நடக்கும்போது, உங்களுக்கு வந்து அவங்க அத ஸ்ட்ரெங்தன் பண்ற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. அப்படியே பெட் ரெஸ்ட்ல இருக்க சொல்லுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க நெறைய பேரு. எஸ் மேம். ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல மிஸ்கேரேஜ் வரதுக்கு இது ஒரு பெரிய காரணம் ரிஸ்வானா. ஓகே. பட் ஆனா நீங்க டயட் பண்ணீங்கன்னா, இது எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? சின்ன விஷயம் தான். ஆனா எப்படி ஒரு முள்ளு வந்து ஒரு டயர பஞ்சர் பண்ணுது. கரெக்ட்டா? சின்ன முள்ளு தான். ஆனா ஒரு டயரையே பஞ்சர் பண்ணிருது இல்லையா? சோ அந்த எஸ். மாதிரி தான் ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் நம்மளுடைய டோட்டல் சிஸ்டம கொலாப்ஸ் பண்ணுது ரிஸ்வானா. டெஃபினெட்லி நீங்க டயட் பண்ணுங்க. நல்லா வெயிட் லாஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் இருக்கு. ஆர் வந்துட்டு எஸ் மேம். உங்களுக்கு வந்துட்டு ட்ரைனஸ் ஸ்கின்ல ட்ரைனஸ் இருக்கு. ஸ்கேல்ப்ல எஸ் வந்து மேம். பொடுகு மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ எஸ். நெறைய விட்டமின் டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்தது உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க ப்ரொஜெஸ்டரான் லெவல்ஸ் எப்படி இருக்கு? டெஸ்டோஸ்டிரான்ஸ் எப்படி இருக்கு? கண்டிப்பா இது எல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்சிங்க்கும், லைஃப் ஸ்டைல்க்கும் நெறைய சம்மந்தம் இருக்கு ரிஸ்வானா. ஓகேங்களா? இந்த குரோத் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா குரோத் ஆகுறது உங்களுக்கு கம்மியாகும். பிகாஸ் நம்மளுக்குமே மேல் ஹார்மோன்ஸ் இருக்கு. நம்மளோட ஃபீமேல் ஹார்மோன்ஸ் மேலுக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ ஓகே. உங்களுக்கு மேல் ஹார்மோன்ஸ் ஒரு சில நேரம் ஹார்மோனல் இம்பேலன்சிங் ஆகும்போது நம்மளுக்கு இன்டியூஸ் ஆகும் பாடில. சோ அது ஒண்ணும் நம்ம வி கான்ட் ஹெல்ப் ஃபார் இட். அந்த மாரி ஆகும். இன்னொன்னு டேப்லெட்ஸ் நம்ம எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ்னாலயும் இது அக்ரிவேட் ஆகும். ஓகேவா? சோ கண்டிப்பா இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ண முடியும். டெஃபினெட்லி உங்க விட்டமின் டி எப்படி இருக்கு? உங்க ஏஎம்ஹெச் உங்க கருமுட்டையுடைய உற்பத்தி எப்படி இருக்கு? உங்க ஸ்கேன்ல எண்டோமெட்ரிக் லேயர் எப்படி இருக்கு? இதெல்லாம் பார்க்காம வி கேனாட் டெல். கண்டிப்பா நீங்க 1 to 1 வசந்திய கனெக்ட் பண்ணுங்க. உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் நீங்க அனுப்புங்க. ஓகேங்களா? நீங்க ரீசென்ட்டா ஏதாவது பிளட் டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அனுப்புங்க. ஆர் எல்ஸ் வசந்தி உங்களுக்கு என்னெல்லாம் பிளட் டெஸ்ட் பண்ணுங்கிறது கூட ஷி வில் கைட் யூ. நீங்க அத எடுத்ததுக்கு அப்புறம் யூ கேன் ப்ரொசீட் வித் த டயட். கண்டிப்பா நீங்க டயட் பண்ணி நடக்கிற பிரெக்னன்சி டெஃபினெட்லி ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்ப நீங்க வந்து எனக்கு பிரெக்னன்ட் ஆனீங்கன்னா பிரெக்னன்சி வந்து அவங்க வந்து டேப்லெட் குடுத்து ஒரு பீரியட்ஸ்லேருந்து ஒரு செகண்ட் டேலேருந்து போடுங்க அப்படின்னு சொல்லி தான் மேம் பிரெக்னென்ட் ஆனது. ம். அந்த மாதிரி பிரெக்னென்ட் தான். குட் பிரெக்னென்ட் கிடையாது. அவங்க வந்து நேச்சுரல் பிரெக்னென்ட். அவங்க டேப்லெட் குடுத்து ஒரு செகண்ட் டேலேருந்து டேப்லெட் சாப்பிட்டுங்க. சாப்பிட்டு அந்த 1 டே to 1 டே சாப்பிட்டுங்க அப்படி சொல்லி சாப்பிட்டு அந்த மாதிரி பிரெக்னென்ட் ஆயிருச்சு. 2 டைம்ஸ் இதே மாதிரி ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கே இப்படிதான் பண்ணீங்களா ரிஸ்வானா? ஆமா மேம். அவங்க வந்து நான் வந்து கேட்டேன். இந்த பிசிஓடி இருக்கே எனக்கு வந்து பிரெக்னன்சி ஆக முடியுமான்னு கேட்டதுக்கு கன்ஃபார்ம் ஆக முடியும். அப்படின்னு சொல்லி அவங்க பிசிஓடிக்கு டேப்லெட்டும் குடுத்து, இந்த மாரி கன்சீவ் ஆகுறதுக்கும் இந்த பீரியட்ஸ் வந்த செகண்ட் டேலேருந்து இந்த டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க மேம். சரிடா. நீங்க டாக்டர் கிட்ட அப்படி போகாம சாப்பிட்டேன். சொல்லுங்க ரிஸ்வானா. டாக்டர் தான் மேம் குடுத்தது அது. 9 டேலேருந்து நீங்க சாப்பிடுங்க
அப்புறம் வந்து அப்படின்னு தான் சொல்லி நான் சாப்பிட்டேன் அந்த 7 டேக் டேப்லெட். புரியுது. ஸோ டேப்லெட் எடுக்காம டாக்டர் கிட்ட போகாம ஸ்கேன் பண்ணாம கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆக முடியும் ரிஸ்வானா. ஸோ நீங்க ஒன்றும் வரி பண்ணாதீங்க. இனி நெக்ஸ்ட் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்கன்னா பிரெக்னென்ட் ஆகி போகணுங்கிறது நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்க இருக்கிற ரிப்போர்ட்ஸை நீங்க வசந்திக்கு ஷேர் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் நீங்க எந்த ஹார்மோனல் பில்ஸும் எடுக்க வேணாம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிசிஓடி டேப்லெட் எடுக்க வேணாம். ஓகேங்களா? கண்டிப்பா உங்களுக்கு சப்ளிமெண்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க வசந்தி. ஒமேகா எடுக்கணும், நீங்களுமே துளசி எடுக்கணும், பி காம்ப்ளெக்ஸ், பி விட்டமின் உங்க உடம்புல கம்மியா இருக்கு, பி விட்டமின் எடுக்கணும். எல்லாம் எடுத்துட்டு நீங்க டயட் பண்ணுங்க. சூப்பரா அவங்க கைட் பண்ணுவாங்க ரிஸ்வானா. பிரெக்னென்ட் ஆனீங்க அப்படின்னா பிரெக்னன்சி டயட்டும் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ரொம்ப ஓவர் வெயிட் போடாம நேச்சுரல் பிரெக்னன்சி ஆகிற வரைக்கும் we will guide you. ஆஃப்டர் பிரெக்னன்சி ஃபீடிங் மதர், நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஒருத்தங்க கிட்ட, 3 months பிரெக்னெண்டா இருக்கேன் மேம், சாரி ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கேன் நாங்க இல்லையா, ஃபீடிங்ல கூட டெஃபினெட்லி we will guide you. ஓகேவா? ஸோ நீங்க கனெக்ட் பண்ணுங்க ரிஸ்வானா. நோ வரிஸ். சின்ன ஏஜும் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். ஒன்னும் வரி பண்ணாதீங்க. சூப்பரா நம்மளால இதுல இருந்து ரிசால்வ் பண்ண முடியும். தேங்க்யூடா. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த செஷன் ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அண்ட் ஆல்சோ டெஃபினெட்லி கண்டிப்பா பிகாஸ் ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயம் வெறும் வெயிட் லாஸ்ல மட்டும் கேட்காம நிறைய இஷ்யூஸ்க்காக கேட்டிருந்தீங்க. இதே மாதிரி தான் டயபெட்டிஸும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இன்சுலின் வரைக்கும் போயிடுறாங்க. இன்சுலின் வரைக்கும் போறதுக்கு காரணம் என்னன்னா உங்க கணையம் அதுக்கான வேலைகளையே பண்றது இல்லைங்க. உங்க பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலினை கொடுக்கலன்னா நீங்க வெளியில இருந்து இன்சுலின் கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ இது எப்ப நடக்கும்னா நீங்க ப்ராப்பரா டேப்லெட்ஸ் எடுக்கல, ரொம்பவே ஒருத்தங்களுக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம என்ன பண்றோம், சுகர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உணவுகள்ல ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டைப் 2 டயபெட்டிஸ்க்கு போவீங்க, டைப் 1.5க்கு போவீங்க. 1.5ங்கிறது டைப் 1க்கு போறதுக்கும் டைப் 2வும் கிடையாது, 1ம் கிடையாது, போய்கிட்டு இருக்கீங்க ஆன் த ப்ராசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டைப் 1. டைப் 1 நம்மளால ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. ஆனா அதுவே நீங்க வந்துட்டு ஒரு டைப் 2ல இருக்கீங்க, மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி டே 1ல இருந்தே நீங்க உங்க டயட்டை ஸ்டார்ட் பண்றது மெடிசன் ஃப்ரீ லைஃபை லீட் பண்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ யா, ஐ ஹவ் காட் ஃபியூ கொஸ்டின்ஸ் இன் Q&A ஆல்சோ. ஐம் காயத்ரி மேம், மை ஏஜ் இஸ் 23. என்னுடைய ஹைட் வந்து 167 சென்டிமீட்டர்ஸ் மேம். ஐ வாண்ட் டு லூஸ் மை பிரெக்னன்சி வெயிட். யா, போஸ்ட்மார்ட்டம். ஸோ பட் ஆனால் இப்போ நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்கன்னு சொல்லலையே காயத்ரி, நீங்கள் உங்கள் ஏஜ் மட்டும் சொல்லியிருக்கீங்க. உங்கள் ஹைட் வந்து 167. ஸோ உங்களோட ஐடியல் வெயிட் 63. பட் இப்போ நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்கன்னு சொல்லலை. பட் இட்ஸ் ஓகே. நீங்கள் எவ்வளோ வெயிட் இருந்தாலும் ஒரு மாசத்துல குறைஞ்சது 4 கிலோ காயத்ரி, மேக்ஸிமம் 6 கிலோ வரைக்கும் உங்களால் வெயிட் கம்மி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் அதான் நான் சொல்கிறேன் பாருங்களேன், போஸ்ட்மார்ட்டம். ஓகே, டெலிவரி ஆனாலே இப்படி தான் இருக்கும், நம்ம பால் கொடுக்கணும்னா நிறையா சாப்பிடணும், அடிக்கடி சாப்பிடணுங்கிறது எல்லாமே மித்து காயத்ரி. தயவு செஞ்சு அந்த ட்ராப்குள்ளே போயிடாதீங்க. கண்டிப்பாக சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள வர முடியும். நீங்கள் ஃபீடிங் மதராக இருக்கீங்க அப்படின்னா ஃபீடிங் மதர் டயட் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன வெயிட் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் 4 மாசத்துல 20 கிலோ வரைக்கும் உங்களால வெயிட் குறைக்க முடியும் காயத்ரி. அடுத்தது கோகிலாஸ்ரீ. கோகிலாஸ்ரீ, கன்சிஸ்டன்சியா டயட் ஃபாலோ பண்ண முடியல, அப்படி இருந்தாலும் வாக்கிங் பண்ணாலும் வெயிட் குறைய மாட்டேங்குது. ஓகே கோகிலா, நீங்க ஒண்ணு வந்து என்னால டயட்டும் கன்சிஸ்டன்டா பண்ண முடியலன்னு சொல்றீங்க, இன்னொன்னு வாக்கிங் பண்ணா வெயிட் குறையும் யாரு சொன்னாங்க கோகிலா? வாக்கிங் பண்றனால வெயிட் குறையாதுங்க. ஓகேங்களா? நீங்க வாக்கிங் பண்ணிட்டு வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய இந்த வாக் ஏரியாலாம் இருக்கும், அங்கேயே பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சாட் ஐட்டம்ஸ் விற்பாங்க, ஐஸ்கிரீம் விற்பாங்க, வாஃபிள்ஸ் விற்பாங்க. நல்லா வாக் பண்ணிட்டு நம்ம சாப்பிடுவோம். இல்ல வீட்டுக்கு வந்து வாக் பண்ணிட்டு வந்து நீங்க டீ காஃபி குடிச்சிட்டீங்கன்னா கூட இட்ஸ் கான். ஓகேங்களா? ஸோ நீங்க வாக்கிங் பண்ணாலும் நீங்க உங்க டயட்ல நீங்க சேஞ்ச் பண்ணலன்னா உங்களால ரிசல்ட் கொடுக்கவே முடியாது கோகிலா. இன்னொன்னு கன்சிஸ்டன்சிங்கிறது நீங்க இந்த ப்ராசஸ்ல மட்டும் இல்லைங்க, லைஃப்ல நீங்க எதுல சக்சஸ் பண்ணணும், ஒரு கோல் வச்சிருக்கீங்க, ஒரு எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12th கிரேட் படிக்கிறோம், நான் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னா எக்ஸாம்க்கு 1 வீக்குக்கு முன்னாடி அந்த கோல் வச்சீங்கன்னா நடக்காது. கன்சிஸ்டன்டா நீங்க குறைஞ்சது 6 மாசமாவது அதுக்கான எண்ணம், அதுக்கான செயல். ஓகேங்களா? ஸோ நீங்க எடுக்கிற உங்களுடைய ஸ்டெப் வந்துட்டு அதுக்கான ஒரு ப்ராசஸ்ல இருக்கணும். அதாவது கன்சிஸ்டன்டா இருக்கணும். அது வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது கோகிலா. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கன்சிஸ்டன்சில நிறைய பேர் லேக் ஆகுறதுனால தான் நாங்க 1 to 1 கனெக்ட் பண்றோங்க. நீங்க டார்ச்சரா நினைச்சாலும் ஓகே, நாங்க வந்துட்டு நம்மளை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி ஒரு கிளைண்ட் வராங்கங்கும் போது we will have a wonderful relationship with them. ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகேவா, வெளியில ஃபங்க்ஷனுக்கு போனீங்களா, ஏதாவது சாப்பிட்டுட்டீங்களா, அப்ப உடனே we will change the diet and give.
கண்டிப்பா கன்சிஸ்டன்டா பண்ண முடியும் கோகிலா, வரி பண்ணாதீங்க. காயத்ரி சாரி, உங்களோட வெயிட்ட கூட கொடுத்துருக்கீங்களா? நெக்ஸ்ட் சாட்ல 70 kgs கொடுத்துருக்கீங்க காயத்ரி. ஓகேப்பா, 70 kgs இருக்கீங்கன்னா நீங்க 2 months டயட் பண்ணீங்கன்னா போதும் காயத்ரி. சூப்பரா நீங்க உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணலாம். அடுத்தது ரமணி பிரதீப், ஹாய் மேம் மட்டும் போட்டிருக்கீங்க, மெசேஜ் எதுவும் இல்லை. ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஐ ஹோப் உங்களுடைய Q&Aக்கும் எல்லாமே ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன். ஆஸ் ஐ டோல்ட் யூ, நம்மளுடைய 2025 we all have to welcome in a very very healthier note. ஓகேங்களா? ஆரோக்கியமான முறையில இந்த புத்தாண்டை நம்ம வரவேற்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்னையில இருந்து we have to start working on it. ஸோ கண்டிப்பா இட்ஸ் a customized diet. நீங்க வசந்தியை ரீச் பண்ணுங்க, மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த செஷனை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்களும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வசந்திக்கு ஷேர் பண்ணீங்கன்னா தான் you will be availing few wonderful offers on the coming days. ஓகேங்களா? பிகாஸ் ஒரு சில ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு which is applicable only for people who are sharing this screenshot to her in person. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னும் வண்டர்ஃபுல் செஷன்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் இன்ஃபர்டிலிட்டியில் கஷ்டப்படுறவங்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ், டயபெட்டிஸ், கிட்ஸ் ஒபிசிட்டி, இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் எங்களுடைய முக்கியமான எய்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025க்குள்ள 10 lakh பீப்புளுக்கு இந்த இஷ்யூஸ்ல இருந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் as a unity, as a community we are united and working on it. அதோடைய ஒரு பர்பஸ் ஆஃப் த விஷன் தான் வந்துட்டு இன்னைக்கு நைட் நம்மளுக்கு நடந்திருக்கிற இந்த செஷன். கண்டிப்பா இதுல யாராவது ஒரு சிலருக்கு இது ஒரு மீனிங்ஃபுல்லான செஷனா இருந்திருந்தா கூட we are really so happy and blessed to be a part of this day. Okay, so thank you so much. Have a great day ahead. So stay healthy, eat healthy, friends. Bye. Take care.